தோழர் எல்லா பக்கமும் சண்டை போகுது. ரெகுலரா வர்றவங்க கூட வருவாங்களான்னு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம நீங்க வாசிங்க, ரெக்கார்ட் ரிப்ளை ஆன்ல தானே இருக்கு, அவங்க அப்புறமா வந்து கேட்டுக்கிட்டோம். ஓகே. அவன் மகள் அவளுக்கு தெரியாத எதையும் சொல்லிவிடவில்லை. அவனது சிந்தனை எல்லாம் அவளுக்கும் பரிச்சயமானவையே. என்றாலும் இங்கே நீதிமன்றத்தின் முன்னிலையில் அவனது கொள்கையின் மீது அவளுக்கு ஒரு அதிசய கவர்ச்சி முதன் முதலாக ஏற்படுவதை அவள் உணர்ந்தாள். பாவலுடைய அமைதியை கண்டு அவள் வியப்படைந்தாள். அவளது கொள்கையிலும் அதன் இறுதி வெற்றியிலும் முழு நம்பிக்கை கொள்ளும் ஒரு நட்சத்திர ஒளியைப் போலவே அவள் அவனது பேச்சை தன் இதயத்திற்குள் பத்திரப்படுத்தி வைத்தாள். இனிமேல் அந்த நீதிபதிகள் அனைவரும் அவனோடு காரசாரமான விவாதத்தில் இறங்கி அவன் கூறுவதை எல்லாம் கோப வேசமாக மறுத்து கூறி தங்களது சொந்த சிந்தனைகளை வலியுறுத்துவார்கள் என தாய் எதிர்பார்த்தாள். ஆனால் அந்திரே ஆடி அசைந்து கொண்டே எழுந்திருத்தான். தனது புருவங்களுக்கு கீழே அந்த நீதிபதிகளை கவனித்து பார்த்தான். பிறகு பேசத் தொடங்கினான். பிரதிவாதி பெரியோர்களே, நீங்கள் நீதிபதிகளை பார்த்துத்தான் பேச வேண்டும், பிரதிவாதிகளை அல்ல என்று இந்த சீக்காளி நீதிபதி கோபத்தோடு உறக்க கத்தினார். அந்திரேயின் முகத்தில் ஒரு குறும்புத்தனமான உணர்ச்சி பிரதிபலித்ததை தாய் கண்டு கொண்டாள். அவனது மீசை அசைந்து துடித்தது. கண்களில் ஒரு பூனை கண் பிரகாசம் தோன்றியதை தாய் கண்டாள். அவன் தனது தலையை மெலிந்த நீண்ட கரத்தால் பரபரவென தேய்த்து விட்டுக் கொண்டான். பெருமூச்செறிந்தான். அப்படியா என்ற அவன், நான் இதுவரைக்கும் உங்களை நீதிபதியாவே நினைக்கலையே, பிரதிவாதித்தான் நான் நினைச்சேன். விஷயத்தை பத்தி மட்டும் பேசுங்க என்று அந்த கிள நீதிபதி வறண்ட குரலில் எச்சரித்தார். விஷயத்தியா? சரி, உங்க நேர்மையும் கௌரவமும் சுதந்திரமா இருக்கக்கூடிய நீதிபதியே, நீதிமன்றத்துக்கு உங்களோட விமர்சனம் எதுவும் தேவையில்லை. ஓஹோ அப்படியா, ரொம்ப சரி. நான் எப்படியோ பேசுறேன். நீங்க எல்லாம் உண்ணுது என்னதுன்னு வித்தியாசம் பார்க்காம, பாரபட்சம் இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம நடுநிலைமையோட நின்று வச்சு பேசுவோம். சரி, உங்க முன்னால 2 பேரை இழுத்துட்டு வர்றாங்க. ஒருத்தன் சொல்றான், அவன் என்னை கொள்ளையடிச்சதும் இல்ல, என்னை கூலா அடிச்சு நொறுக்கி அடிச்சுட்டான் அப்படிங்கிறான். இன்னொருத்தன், எனக்கு ஜனங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, என்கிட்ட சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்குது, அவனை கூலா அடிச்சு நொறுக்கு செய்வேன் அப்படிங்கிறான். வழக்க பத்தி மட்டும் பேச தெரியாத உனக்கு? குரலை உயர்த்தி கேட்டார் அந்த கிள நீதிபதி. அவரது கரம் நடுங்கியது. அவர் கோபப்படுவதை கண்டு தாய்க்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்திரேயை நடந்து கொள்ளும் விதம்தான் அவளுக்கு பிடிக்கவில்லை. அவனது பேச்சு தன் மகனுடைய பேச்சோடு இணைந்து செல்வதாக தோன்றவில்லை. அவர்களது விவாதம் எல்லாம் கண்ணியமும் கண்டிப்பும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என அவள் விரும்பினாள். அந்த அகல் தன் பேசத் தொடங்கியதற்கு முன்னால் அந்த கிழவரை வாய் பேசாது கவனித்தாள். விஷயத்தை மட்டுமா? நெற்றியை தடவி கொண்டே சொன்னான். நான் ஏன் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்? உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? அதெல்லாம் தான் என் தோழன் சொல்லிட்டானே. வேற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா முறை வரும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கிள நீதிபதி நாட்காலில் நிமிர்ந்து உட்கார்ந்து சத்தமிட்டார். நீங்க பேசுறது போதும். அடுத்து கிரிக்கை சாமலை. அகல் கப்பென உதறுகளை மூடிக்கொண்டு பெஞ்சின் மீது சாவதானமாக உட்கார்ந்தான். சாமலை சுருட்டி தலையை சிலிப்பி விட்டுக் கொண்டு எழுந்தான். அரசாங்க வக்கீல் என்னோட தோழர்களுக்கு காட்டு முராண்டின்னு நாகரீகத்துக்கு எதிரின்னு சொன்னாரு. உங்க விசாரணையை பொறுத்து விஷயத்தை மட்டும் பேசுங்க. இதுவும் அதை பொறுத்த விஷயம்தான். யோகி பொறுப்புக்கிறவங்க மட்டும் பொறுத்த விஷயமா இருக்குதா? அவங்க சம்மந்தப்படாத எந்த விஷயம் இல்லை. தயவு செஞ்சு நான் பேசுறதை குறுக்கிட வேண்டாம். உங்க நாகரிகம் எது, அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களோட விவாதம் பண்றதுக்காக நான் இங்க வரல. உங்க வேலையை பாருங்க என பல்லை கடித்துக் கொண்டே சொன்னார் அந்த கிழவர். அந்திரேயின் நடத்தை அந்த நீதிபதி இடத்தில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணி இருந்தது. அவனது வார்த்தைகள் அவர்களிடமிருந்து எதையோ உரித்தெடுத்து விட்டது போல் தோன்றியது. அவர்களது சாம்பல் நிற முகங்கள் கருத்து கரைபிடிந்தது. கண்களில் உணர்ச்சியற்ற பசிய ஒளி மினிமினுத்தது. பாவலின் பேச்சினால் அவர்களுக்கு எரிச்சல் தான் உண்டாயிற்று. என்றாலும் அவர்கள் அவனை மதிக்கும்படியான ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கிவிட்டது அவனது பேச்சு. ஆனால் இவர்கள் தங்களது எரிச்சலை கூட வெளிக்காட்டாமல் உள்ளடக்கி கொண்டு தவித்தார்கள். அந்த அகலோ அவர்களது இந்த பாசாங்கு திரையை கிழித்தெறிந்து அவர்களது அந்தரங்க உணர்ச்சியை வெளிக்கிளப்பி விட்டு விட்டான். அவர்கள் ஒருவரை ஒருவர் கிசுகிசுத்து பேசினார்கள்.
முகத்தை விகாரமாக கூனிக்கொண்டார்கள். நிலை கொள்ளாமல் துருதுருத்தார்கள். நீங்க மக்களை உளவாளியே பழக்கி விடுறீங்க. இந்த இளம் யுவதிகளை பெண்களை கெடுக்குறீங்க. மனுஷங்களை திருடர்களாகவும் கொலைகாரராகவும் மாத்தி விடுறீங்க. மதுபானத்தால மக்களை விஷமூட்டி கொள்றீங்க. சர்வதேச யுத்தங்க, பொய் பித்தலாட்டங்க, விபச்சாரம், காட்டு முன்னாடித்தனம், இதுதானே உங்க நாகரிகம்? இந்த மாதிரியான ஒரு நாகரிகத்துக்கு நாங்க எதிரி தானே. நான் உங்களை கேட்டுக்கிறேன் என்று சத்தமிட்டார் அந்த கிழவர். ஆனால் சாமுலை முகம் சிவக்க, கண்கள் பிரகாசிக்க எதிர்த்து சத்தமிட்டான். நீங்க எந்த மக்களை ஜெயில தள்ளி நாசப்படுத்துறீங்களோ, பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்களோ, அந்த மக்கள் குலத்தோட நாகரிகத்தை தான் நாங்க மதிக்கிறோம், ஆதரிக்கிறோம், கௌரவிக்கிறோம். பேசுனது போதும், சரி, அடுத்து பேசுமா சின். பியோதர் முள் குத்தியது போல் துள்ளி எழுந்து நிமிர்ந்து நின்றான். நான் சத்தியம் செய்யறேன், நீங்க எங்க மேல ஏற்கனவே தீர்ப்பு எழுதிட்டீங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் மூச்சு திணறி கொண்டே சொன்னான். அவனது கண்களை தவிர முகம் முழுவதும் வெளியிட்டு போனதாக தோன்றியது. அவன் தன் கையை நீட்டி உயர்த்தி கொண்டே கத்தினான். நான் ஆணையிட்டு சொல்றேன், நீங்க என்ன எங்க அனுப்புனாலும் சரி, நான் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்து என் சேவையை நான் என் வாழ்நாள் பூராவும் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன். இது சத்தியம். சிசேவ் உரத்து முனகிக் கொண்டே தான் இருப்பிடத்தை விட்டு அசைந்து உட்கார்ந்தான். ஜனக்கூட்டத்திலே ஒரு விசித்திரமான முணுமுணுப்பு எதிரொலித்தது. அது திக் பிரம்மையுணர்ச்சியும் கலந்து அமிழ்ந்தது. ஒரு பெண் பெருமி குமரி அழுதாள். யாரோ திடீரென இருமலுக்கு ஆளாகி புகைந்தார்கள். தோழர் கேட்கல. தன் தலையை உலுக்கி விட்டுக் கொண்டு பேசினார். தோழர் நீங்க கேட்கல. உங்களை பார்த்து நாடி தலைகுலியணும். தோழர் குமைந்தார்களுக்கு அப்புறம் கேட்கல. அப்படியா? ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதுங்களா? இப்ப நல்லா கேக்குது தோழர். ஓகே ஓகே. சதா தோழர் பேக் சேனல் மட்டும் பாருங்க. பாக்குறேன் தோழர். தோழர், நீங்க யாரோ பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? நானுங்களா? தோழர்கள் உள்ள வரல. என்னைதான் தோழர் எல்லாரும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க சும்மா சொல்றாங்க தோழர். நான் யாரையுமே பிளாக் பண்ண மாட்டேன். இப்ப என்ன, நான் கீழே போகணும் அவ்வளவுதானே. உங்க ரூம்ல ஸ்பீக்கர்ல இருக்க கூடாது அவ்வளவுதானே. நான் அதை கீழே போய்க்கிறேன். அதுக்கு பழி எல்லாம் போட வேண்டாம். நான் பிளாக் பண்ணி இல்ல எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன் நானு. பழி போட வேண்டாம். இது பிளாக் பண்ணி இருக்கிறாங்கன்னு எதுக்கு பழி போடணும்? நீங்க எங்க ரூம்ல ஸ்பீக்கர்ல மன்னிக்கணும் தோழர், நான் கேக்குறேன். யாராவது பிளாக் பண்ணிருந்தீங்கன்னா கேளுங்க தோழர். நான் பிளாக் பண்ணல. நான் சொல்றேன், நான் பிளாக் பண்ணல. நான் பிளாக் பண்ணி இருந்தா உங்க ரூம்ஸ் எதுவும் எனக்கு காட்டாது. இல்ல, டோன்ட் டிஸ்டர்ப் தி ரூம். டோன்ட் டிஸ்டர்ப் தி ரூம். அது நீங்க போறீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் தி ரூம். சரி, ஓகே ஓகே ஓகே. டோன்ட் டிஸ்டர்ப் தி ரூம். சொல்றதுக்கு மாடை நீங்க மேல வந்தேன். தயவு செஞ்சு டோன்ட் டிஸ்டர்ப் தி ரூம். சாரி, மன்னிச்சிருங்க. நான் புத்தகம் வாசிக்கிறேன். குருவிலா, நான் உங்களுக்கு மாடு தரேன். மேல யாராவது வர்றதுக்கு இருந்தா பாருங்க. நான் போன பார்க்க மாட்டேன். எனக்கு தாய் நாவல் யாராவது 2 பேராவது கேட்கணும், அவ்வளவுதான். நான் இங்க சண்டை போட வேண்டாம். நம்ம வேணா தனியா கூட போய் சண்டை ஓடிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை, நீங்க படிங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வெளுத்து நிறமிழந்து போயிருந்த புகின் சிரமத்தோடு எழுந்திருந்து தன் தலையை உலுக்கி விட்டு கொண்டு பேசினான். நீங்க உங்களை பார்த்தே நானி தலைகுழியோன். எனக்கு கல்வி உயர்வு இல்லதா, ஆனாலும் எது நாயங்கிறது எனக்கு தெரியும். அவன் தன் கையை தலைக்கு மேலாக உயர்த்தி மௌனமானான். கண்களை பாதி மூடியவாறு தூர தொலைவில் உள்ள எதையோ கூர்ந்து கவனிப்பது போல் பார்த்தான். என்ன இது
என்று எரிச்சல் கலந்த வியப்போடு கூறிக்கொண்டே அந்த கிள நீதிபதி நாற்காலியில் சாய்ந்தார். ஃபு, நீங்க நாசமா போக. புகின் வெறுப்போடு கீழே உட்கார்ந்தான். அவனது இருண்ட வார்த்தைகள் ஏதோ ஒரு புதுமையும், ஏதோ ஒரு பெரிய முக்கியத்துவமும், எதையோ பழித்து கூறும் துக்க உணர்ச்சியும் அப்பாவித்தனமும் பொதிந்திருந்தது. எல்லோருமே இதை உணர்ந்து கொண்டார்கள். நீதிபதிகள் கூட அவன் கூறியதை விட தெளிவானதாக ஓர் எதிரொலியை எதிர்பார்ப்பது போல தம் செவிகளை கூர்ந்து சாய்த்தார்கள். அசைவற்ற அமைதி அங்கு நிலவியது. இடையிடையே அழுகை குரல் கேட்பதை தவிர அந்த மௌனத்திற்கு பிறகு வேறு இடைஞ்சல் எதுவும் ஏற்படவே இல்லை. கடைசியாக அரசாங்க வக்கீல் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு லேசாக சிரித்தார். பிரபு வம்ச தலைவர் இருமினார். மீண்டும் அந்த நீதிமன்றத்தில் ரகசிய பேச்சுக்களின் கசமுசப்பு குரல்கள் முணுமுணுக்க தொடங்கியது. நீதிபதிக்கு பேச போறாங்கன்னு நினைக்கிறேன், சிசேவை பார்த்து மெதுவாக சொன்னாள் தாய். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே தீர்ப்பு மட்டும்தானே பாக்கி. இல்ல, அவளால் அதை நம்ப முடியவில்லை. சாமுலை தாய் தனது இடத்தில் நிலை கொள்ளாமல் தவித்து புழங்கினாள். பிளகோயாவை முழங்கையால் தோளாலும் இடித்து தள்ளினாள். என்ன இது, இப்படியா நடக்கும்? தன் கணவனை கேட்டாள் அவள். நீதான் பாத்தியே, அப்படித்தான் நடக்குது. எரிக்கரிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? சும்மா இடியா. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிளவை, ஏதோ ஒரு முறிவை, ஏதோ ஒரு குழப்பத்தை உணர்ந்தார்கள். அடிமுடி காண முடியாத ஏதோ ஒரு சொக்கப்பனையின் ஒளியை, அதனுடைய இனம் தெரியாத அர்த்த பாவத்தை, அதனது தடுத்து நிறுத்த முடியாத அசுர சக்தியை கவனித்துக் கொண்டிருப்பது போல் ஜனங்கள் அனைவரும் ஒன்றுமே புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென தாங்கள் முன் தோன்றிய மகத்தான விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தங்களுக்கு புரிந்த சின்னம் சிறு விஷயங்களை பற்றி மட்டுமே ஏதேதோ உணர்ச்சிகளை வெளியிட்டு பேசினார்கள். இத கேளு, அவங்க ஏன் இப்படி பேச விடுறாங்க? புகையின் மூத்த சகோதரன் சிறிது உறக்க கேட்டான். அரசாங்க வக்கீல மட்டும் எதை வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம், எப்படி அவனை பேச விடுறாங்க பாரு. பெண்களுக்கு பக்கத்தில் நின்ற ஓர் அதிகாரி ஜனக்கூட்டத்தை நோக்கி தன் கையை நீட்டி அவர்களை கையமர்த்தினான். அமைதியா இருங்க, அமைதி அமைதி என்றான் அவன். சாமுலை தந்தை பின்னால் சாய்ந்து கொண்டு மனைவியின் முதுகுப்புறத்தில் பின் உடைந்த வார்த்தைகளில் ஏதோ முணுமுணுக்க தொடங்கினார். ரொம்ப சரி, அவங்க குத்தவாளின்னே வச்சுக்குவோம். இருந்தாலும் அவங்க கட்சி எடுத்து சொல்லணும் இல்ல, அதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேணாமா? அவங்க யாருக்கு எதிராக என்ன வேலை செய்யறாங்க நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு என் இதயத்துல சில சொந்த அபிப்பிராயம் எல்லாம் இருக்குது தானே. சு, கம்முனிரையா. சாமுலையின் தந்தையை நோக்கி விரலை நீட்டி எச்சரித்தான் அதிகாரி. சிசேவ் வருத்தத்தோடு தலையை அசைத்துக் கொண்டான். தாய் தனது பார்வையை அந்த நீதிபதியின் மீதிருந்து அகற்றவே இல்லை. அவர்கள் வெளிக்கு தெரியாமல் தமக்குள் பேசிக் கொள்ளும் போது அவர்கள் ஆத்திர உணர்ச்சி அதிகரித்து வருவதையே அவள் கவனித்து வந்தாள். அவளது உணர்ச்சியற்ற மெலிந்த குரல்கள் தாயின் முகத்தை தொட்டது. அவளது கண்கள் துடிக்கச் செய்தது. அவளது வாயில் ஏதோ ஒரு அருவருக்கத்துக்கு கசப்பான ருசி உண்டாகியது. குதுகுதுப்பும் ரத்தமும் ஜீவசக்தியும் நிறைந்து துடிக்கும் தனது மகனையும் அவனது தோழர்களையும் பற்றி, அவர்களின் உடம்புகளை பற்றி, அந்த இளைஞர்களின் தசைகளையும் அவயங்களையும் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக தாய்க்கு தோன்றியது. அந்த உடம்புகளை காணும் அவர்களது உள்ளத்தில் பிச்சைக்காரர்களின் கேவலமான பகைமை உணர்ச்சி நோய்பட்டு நொம்பலான பேராசை உணர்ச்சியை இடம் பெற்று வளைந்தது. இன்பத்தையும் அறியாமையும் ஆக்கமும் சக்தி படைத்த வேலை செய்யும் செல்வத்தை ஆக்கவும் பெருக்கவும் சக்தி படைத்த அந்த இளைஞர்களது உடல்களை பார்த்து பார்த்து வருத்தத்தோடு தங்கள் நாக்குகளை சப்புக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த உடல் வளம் பெற்ற இளைஞர்களோ இனி ஒதுக்கப்பட்டு போனார்கள். அதாவது இனிமேல் அந்த உடல் வளத்தை யாரும் தங்கள் உடமையாக கருத முடியாது. அதை சுரண்டி வாழ முடியாது, தின்று வாழவும் முடியாது. இந்த காரணத்தினால்தான் அந்த கிழக்கு நீதிபதிகளின் மனதிலே பழிவாங்கும் சோக எரிச்சல் மூண்டது. தங்கள் முன்னால் ஒரு புதிய இறைப்பிராணி வந்திருப்பது, அதை எட்டி பிடிக்க தெம்பும் திராணி மற்று போய் மெலிந்து வாடும் காட்டு மிருகத்தைப் போல பிற மிருகங்களின் பலத்தை அமுங்கடித்து அவற்றை தமக்கு இரையாக்கி தின்பதற்கு சக்தியற்று போய் அந்த இறை பிராணிகள் தம்மிடமிருந்து தப்பி நடனமாடுவதைக் கண்டு அவற்றை பிடித்து அடிக்க திராணியற்று அவற்றை நோக்கி உருமுவதோடு ஊழையிடுவதோடு திருப்தி அடையும் காட்டு மிருகத்தைப் போல் அவர்களும் தங்களது ஆட்சிக்குள் சிக்காது தப்பிக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து பழிகொள்ளும் துன்ப உணர்வோடு கொட்டாவி விட்டு குமரி கொண்டிருந்தார்கள். இது மாதிரியான குரூரமான விபரீதமான எண்ணங்கள் எல்லாம்
நீதிபதிகளையே கவனித்துக் கொண்டிருந்த தாயின் மனதில் தெள்ள தெளிவாக உருப்பெற்று தோன்றிக் கொண்டிருந்தது. தங்களது இந்த பேராசை உணர்ச்சியும் ஒரு காலத்தில் தங்களது மிருக பசியை தணித்துக் கொள்வதற்கு வழி தெரிந்து வைத்திருந்தது. இன்று பலமிழந்து போன மிருகங்களின் உருமலை போன்ற ஆண்மையற்ற மூர்க்க பாவத்தை அவர்கள் அனைவரும் மூடி மறைக்க விரும்பவில்லை என்றே அவளுக்கு தோன்றியது. பெண்மையின் உணர்ச்சி, தாய்மையின் உணர்ச்சி கலந்து நிறைந்த தாய்க்கே தனது மகனது சரீரம் என்றென்றும் இனிமை பயப்பதாக ஆத்மா என்று சொல்லப்படுகிறது அதைவிட அருமையானதாக இருந்து வந்திருக்கிறது. எனவே அந்த பசிவெறி கொண்ட மங்கிய கண்கள் அவனது முகத்தின் மீதும் மார்பின் மீதும் தோள்களின் மீதும் கைகளின் மீதும் ஊர்ந்து தவழ்ந்து அவனது உயிர்ப்பு நிறைந்த சதைக்கோலத்தின் உணர்வை நாடி அவன் உடம்போடு ஒட்டி உராய்ந்து தமது உடம்புகளிலும் தங்களது தொய்ந்து தொளதொளத்து போன தசை கோலங்களின் வலுவிழந்து போன நரம்புகளிலும் புது வலுவை ஏற்றிக் கொள்ளும் விருப்பத்தோடு பற்றி பிடித்து பார்த்து கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அந்த இளைஞர்களுக்கு தண்டனை விதிப்பதற்கு தாமே ஆளாகி அவர்களது உடம்புகளை தாம் என்றும் இழப்பதற்கு தயாராகிவிட்ட அந்த இளைஞர்களை எண்ணி எண்ணி அந்த நீதிபதிகள் ஊறி வரும் பகைமை, பேராசை முதலியவற்றின் உறுத்தலால் ஒரு புதிய துடிப்புக்கு ஆளாயினர். அவர்களது இந்த உணர்ச்சியற்ற இனிமையற்ற பார்வையை பாவலும் உணர்ந்து கொண்டது போலவே அவளுக்கு தோன்றியது. எனவேதான் அவன் அவளை ஒரு நடுக்கத்தோடு பார்ப்பதாக அவள் உணர்ந்தாள். பாவல் அவளை அமைதியோடும் அன்போடும் கண்களில் களைப்பின் சாயை படர்ந்து பரவச் செய்தான். இடையிடையே அவன் அவளை நோக்கி தலையை அசைத்து புன்னகை செய்தான். சீக்கிரமே விடுதலை என்ற வார்த்தைகளே அவனது புன்னகையின் அர்த்த பாவமாக தோன்றியது. அந்த புன்னகை அவளை தொட்டு தடவி அமைதி அளித்தது. திடீரென்று அந்த நீதிபதிகள் எழுந்தார்கள். தாயும் தன்னை அறியாமல் எழுந்து நின்றாள். அதோ அவங்க போக போறாங்க என்றான் சிசே. தீர்ப்பு செய்யறக்கா? ஆமாமா. அவள் கொண்டிருந்த உணர்ச்சி பரவசம் திடீரென இற்று முறிந்தது. அவளுக்கு கசப்புணர்ச்சியினால் ஏற்படும் மயக்க உணர்ச்சி மேலோங்கியது. அவளது புருவங்கள் நடுங்கியது. நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் பூத்து துளிர்த்தது. அவளது இதயத்திலோ துயரமும் அதிருப்தியும் நிறைந்த மனபாரம் ஏறி அமர்ந்தது. அந்த மனபார உணர்ச்சி திடீரென்று அவள் மனதில் நீதிமன்றத்தின் மீதும் நீதிபதிகள் மீதும் ஒரு கசப்பு உணர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. தலையை வலிப்பதாக உணர்ந்தாள் அவள். எனவே தன் கையினால் நெற்றி அழுத்தி பிடித்தவாறு தேய்த்தவாறு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். கைதி கூண்டுகளை நெருங்கிச் சென்ற கைதிகள் உறவினர்களையும் பேச்சு குரலின் ரிங்காரம் நிரம்பிய நீதிமன்றத்தையும் அவள் பார்த்தாள். அவளும் பாவலிடம் சென்றாள். அவன் கையை அழுத்தி பிடித்தாள். பல வகை உணர்ச்சிகளின் குழப்ப நிலைக்கு ஆளாகி அதனால் எழுந்த வேதனையோடும் இன்பத்தோடும் அவள் பொங்கி பொங்கி அழுதாள். பாவல் அவளிடம் அன்போடு பேசினான். அகேலோ சிரித்து கேலி செய்தான். எல்லா பெண்களுமே அழுதார்கள். சோகத்தால் அழுவதை விட பழக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அழுது தீர்த்தார்கள். எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ வந்து தம்மை தாக்கிய சோக வேதனை எதுவும் அவர்களுக்கு இல்லை. தங்களது குழந்தைகளை பிரிய வேண்டி இருக்கிறதே என்ற வருத்தத்தால் தான் அவர்கள் அழுதார்கள். அன்றைய தினத்தின் நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து அந்த வருத்த உணர்ச்சி கூட ஓரளவு சமணப்பட்டு போயிருந்தது. தந்தைமார்களும் தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளை குழம்பி போன பல வகை உணர்ச்சிகளோடு பார்த்தார்கள். பெரியவர்களாகிய தாங்கள் அந்த இளைஞர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற வழக்கமான எண்ணத்தோடு அந்த இளைஞர்களின் காரியங்களில் அவநம்பிக்கையற்று அவநம்பிக்கை உணர்ச்சியோடு அவர்கள் பார்த்தார்கள். எனினும் அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு ஒரு விதத்தில் மரியாதை காட்டினார்கள். புதியதொரு நல்வாழ்வை சமைப்பதை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியத்தோடும் அந்த இளைஞர்கள் எடுத்து கூறிய விஷயம் அவர்களது மனதிலே ஒரு பெரும் வியப்பை ஏற்படுத்தி இருந்தது. எனவே அந்த வியப்புணர்ச்சிக்கு ஆளாகி இனிமேல் தாம் எந்த விதமாக வாழ வேண்டும் என்ற கவலைக்கு ஆளாகி சிந்தித்து சிந்தித்து சோர்ந்திருந்தார்கள் அந்த பெற்றோர்கள். அந்த உணர்ச்சிகள் உள்ளுக்குள்ளேயே அழிந்தி போனது. எனவே அவர்கள் சர்வ சாதாரணமான விஷயங்களை பற்றி, துணிமணிகள், உடம்பை பார்த்து கொள்ளுதல் முதலிய விஷயங்களை பற்றி என்னென்னவோ பேசிக் கொண்டிருந்தார்கள். புகினின் மூத்த சகோதரன் தன் தம்பிக்கு எதையோ விளக்கிச் சொல்வதற்காக கையை ஆட்டிக் கொண்டிருந்தான். நியாயம், இதுதான் வேணும், வேற ஒண்ணும் இல்லை. நம் மைனாவை பத்திரமா பாத்துக்க, பதிலளித்தான் புகின். பாத்துக்கிறேன். சிஷேவ் தன் மருமகனின் கையை பிடித்து சொன்னான். நல்லது பியோதர், அப்படின்னா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போற இல்லையா? பியோதர் தன் மாமனின் பக்கமாக குனிந்து அவன் காதில் ஏதோ ரகசியமாக சொல்லிவிட்டு
குறும்புத்தனமாக புன்னகை செய்தான். அங்கு காவல் நின்ற காவலாளியும் புன்னகை செய்தான். ஆனால் மறுகணமே அவன் தன் முகத்தை வக்கிரமாக வைத்துக் கொண்டு தொண்டையை கனைத்து சீர்படுத்திக் கொண்டான். மற்ற பெண்கள் பேசியது போலவே தாயும் தன் மகனிடம் துணிமணிகளை பற்றியும் கேள்விகள் நிரம்பி விம்மி புடைத்து வந்தது. இதற்கெல்லாம் மேலாக அவள் தன் மகன் மீது கொண்ட பாச உணர்ச்சியால் ஏதோ ஒரு பார உணர்ச்சி நெஞ்சில் குடிபுகுந்தது. அவள் அவனை மகிழ்வித்து அவனது இதயத்தை தன் இதயத்தால் தொட்டுவிட விரும்பினாள். ஏதோ நடக்கப் போகிறது என்று இந்த பய பீதி உணர்ச்சி மறைந்து அதற்கு பதிலாக பற்றிய நினைப்பு எழும்போது ஒரு நடுக்க உணர்ச்சியும் அவளது மனதின் மூலையிலே ஒரு இருண்ட எண்ணங்களுமே தோன்றி கொண்டிருந்தது. தன்னுள் ஒரு புதிய பிரகாசம் பொருந்திய இன்ப உணர்ச்சி பிறப்பதை அவள் உணர்ந்தாள். அதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவள் குழம்பி தவித்தாள். ஆகவே எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு பாவையிடம் காட்டும் பாச உணர்ச்சியை விட அவனிடமே தான் அதிகமாக பாசம் கொள்ள வேண்டும் என்பதை அவள் உணர்ந்து அவனிடம் திரும்பி பேசினாள். உங்க விசாரணை நான் அப்படி ஒண்ணும் பெருசா நினைக்கல. ஏமா? நன்றி உணர்வோடு புன்னகை செய்து கொண்டே கேட்டான் அவன். பசு கிளடானாலும் பால் ருசி போகுமா? அதை பத்தி பயப்படுறதுக்குள்ள ஒண்ணு இல்ல. ஆனா இந்த விசாரணையில யார் சொல்றது சரி, யார் சொல்றது தப்பு வெளி வருமா? அவ தயக்கத்தோடு கேட்டாள். ஓ அதுவா? அதைத்தான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அவங்க உண்மையை தேடி பார்க்கறதுல எல்லாம் அக்கறை இருக்கிற மாதிரி தெரியும் நினைக்கிறீங்களா நீங்க? அப்புறம் அது ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு நான் நினைச்சேன். பெருமூச்சோடு புன்னகையோடு சொன்னாள் அவள். அமைதி, அமைதி. எல்லோரும் அவரவர் இடத்துக்கு ஓடி போனார்கள். பிரதம நீதிபதி தமது கையொன்றை மேஜை மீது ஊன்றி குனிந்தவாறு மறுகையா தமது முகத்துக்கு நேராக ஒரு காகிதத்தை எடுத்து படித்தார். மெலிந்த இறையும் குரலில் அதை வாசித்தார். அவர் தீர்ப்பு பிடிக்கிறார் என்றான் சிசே. அந்த அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த கிழவரையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்து எழுந்தார்கள். ஏதோ ஒரு கண்ணுக்கு புலனாகாத கையிலே தாங்கிய அசைவற்ற தடியைப் போல் அவர் தோற்றமளித்தார். மற்ற நீதிபதிகளும் எழுந்து நின்றார்கள். அந்த ஜில்லா அதிகாரியும் எழுந்தார். தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கண்களை முகட்டை நோக்கி திருப்பியவாறு நின்றார். நகர மேயர் தமது மார்பை கைகளால் கட்டி கொண்டு நின்றார். பிரபு வம்ச தலைவர் தமது தாடியை தடவி கொடுத்தார். நோயாளி நீதிபதியும் கொளுத்த முகம் கொண்ட அவரது சகாவும் அரசாங்க வக்கீல்களும் கைதிகள் நின்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றார்கள். நீதிபதிகளுக்கு பின்புறத்தில் தொங்கிய சித்திரத்தில் இருந்த செக்க சிவந்த உடையணிந்த ஜார் அரசன் தனது வெளுத்த முகத்தில் வெறுப்பு, யாரோ ஒருவனின் பலத்த கை வெளுத்த முகத்தின் வெறுப்பு துணிக்க பார்த்து கொண்டிருந்தான். சித்திரத்தில் உள்ள அந்த முகத்தின் மீது ஒரு பூச்சி ஊர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தது. நாடு கடத்தல். ஒரு நிம்மதி பெருமூச்சோடு சொன்னான் சிசேர். நல்லதா போச்சு, கடவுள் புண்ணியத்துல இதுவும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சப்பா. நாடு கடத்துறது அது எப்படியோ அது எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? சோர்ந்து போன குரலில் சொன்னாள் தாய். எப்படியோ போகட்டும், நமக்கு என்ன, என்னென்ன நடக்குங்கிறது தெரியும். அது எப்படி இருந்தாலும் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுவானே, அதை ஏன் பேசணும்? அவன் கைதிகள் பக்கமாக திரும்பினான். அதற்குள் காவலாளிகள் கைதிகளை கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். போய் வா பியோதர், அவன் கத்தினான். எல்லோரும் போய் வருகிறோம். கடவுள் உங்களுக்கு கருணை புரியட்டும். தாய் தன் மகனை மற்றவர்களையும் பார்த்து மௌனமாக தலையாட்டினாள். அவள் வாய்விட்டு அழ விரும்பினாள். ஆனால் அழுவதற்கே வெட்கப்பட்டாள். நீதிமன்றத்தை விட்டு அவள் வெளியே வந்தாள். அதற்குள் பொழுது இருண்டு போய்விட்டதைக் கண்டு அவள் அதிசயப்பட்டாள். தெருமூலைகளில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னி சுடர் விட்டு கொண்டிருந்தது. நீதிமன்றத்துக்கு வெளியே கும்பல் கும்பலாக ஜனங்கள் கூடி நின்றார்கள். அந்த குளிர்ந்த காற்றில் வெண்பனி சரசரத்தது. இளமை நிறைந்த குரல்கள் ஒலித்தது. சாம்பல் நிற நிலையங்கி தெரித்த ஒரு மனிதன் சிசேவின் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு அவசரமாக கேட்டான். என்ன தண்டனை? நாடு கடத்தி வைக்கிறாங்க எல்லாத்தையுமா? ஆமா. அந்த மனிதன் போய்விட்டான். பாத்தியா, அவங்களுக்கு இதில் ரொம்ப ஆர்வம்.
சிறிது நேரத்தில் பல யுவதிகளும் யுவன்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டு சரமாரியான கேள்விகள் கேட்கத் தொடங்கினார்கள். அவர்களது பரபரப்பு சுற்றுச்சூழல் நின்ற மனிதர்களையும் கவர்ந்திழுக்க தாயும் சிசேவும் நின்றார்கள். தண்டனையை பற்றியும் கைதிகள் எப்படி எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் யார் யாரோ பேசினார்கள். என்ன பேசினார்கள் என்பதை பற்றியும் அந்த வாலிபர்களை கேட்கத் தொடங்கினார்கள். அவர்களது கேள்விக்கெல்லாம் ஒரு ஆர்வம் நிறைந்த குறுகுறுப்பு இருந்தது. அந்த நேர்மையும் ஆர்வத்தையும் கண்டு அவர்களது ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் ஏற்பட்டது. இதோ இவதான் பாவலோட அம்மா என்று யாரோ சொன்னார்கள். உடனே எல்லோரும் அமைதியானார்கள். நான் உங்க கையை பிடிச்சு குலுக்கலாமா? தாயின் விரல்களை பற்றி பிடித்து குலுக்கியது. யாரோ ஒருவரின் உத்வேக குரல் ஒலித்தது. உங்க மகனா? எங்க எல்லாத்துக்கும் தைரியம் கொடுத்தது உதாரண புருஷனா இருக்கிறாமா? ருஷ்ய தொழிலாளிகள் நீடூடி வாழணும். உரத்த குரல் ஒலித்தது. அந்த கோஷ குரல்கள் பலவாக பெருகியது. இங்கும் அங்கும் எங்கும் ஒலிக்கத் தொடங்கியது. ஜனங்கள் நாலா திசைகளிலும் இருந்து ஓடி வந்து தாயையும் சிசையையும் சூழ்ந்து கொண்டார்கள். போலீஸ்காரர்களின் விசில் சத்தம் கீச்சிட்டு அலறியது. என்றாலும் அந்த கீச்சு குரலால் இந்த கோஷ வெள்ளத்தை அமுங்கடிக்க முடியவில்லை. சிசேவ் சிரித்தான். தாய்க்கு இதெல்லாம் ஒரு ஆனந்தமயமான கனவு போல் இருந்தது. அவள் புன்னகை செய்தவாறே தலை குனிந்தாள். ஜனங்களோடு கைகுலுக்கினாள். ஆனந்த பரவசத்தால் எழுந்த கண்ணீரால் அவளது தொண்டையும் அடைபட்டு திணறியது. அவளது கால்கள் களைப்பினால் உடலாடி தடுமாறியது. என்றாலும் அவள் இதயத்தில் ஏதோ ஒரு பிரகாசமான ஒரு ஏரியின் பிரதிபலிப்பைப் போல் எண்ணங்கள் பொழிந்து வழிந்தது. அவள் அருகிலேயே நின்று கொண்டிருந்த யாரோ ஒருவன் தெளிவாக உணர்ச்சி வயப்பட்டு நடுநடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினான். தோழர்களே, ருசியா மக்களை கொன்று குலைத்து தின்று தீர்க்கும் ராட்சச மிருகம் என்று மீண்டும் அதனுடைய பேராசை நிறைந்த பற்களை திறந்து மூடியது. அம்மா, நம்ம போகலாம் என்றான் சிசேவ். இந்த சமயத்தில் தான் சாசா அங்கு வந்து சேர்ந்தாள். அவள் வந்தவுடன் தாயின் கரத்தை பற்றி பிடித்து அவளை தெருவின் அவன் எப்படி பேசுனா? ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். அவன்தான் அவர்கள் அனைவரிலும் எளிமை நிறைந்தவன் என்றாள். எல்லாரை காட்டி அவன் நுண்ணி உணர்ச்சி இருக்கிறவம்மா. ஆனா ரொம்ப மென்மையானவன். ஆனா அதைய வெளிக்காட்டிக்கிறக்க அவன் ரொம்ப வெக்கப்படுறான். அவளது காதல் வார்த்தைகள் ஆர்வம் கலந்து உணர்ச்சி வேகத்தோடு வந்தது. எனவே அந்த வார்த்தைகள் தாயின் மனதுக்குள் அமைதியை தந்தது. ஒரு புதிய பலத்தை தந்தது. நீங்க அவங்ககிட்ட போய் எப்ப சேர போறீங்கன்னு முன்னோக்கி பார்த்தவாறு சொன்னாள் தாய். நானும் ஒரு தண்டனையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அநேகமா அவங்க என்னை சைபீரியா அப்படி நீங்க போனா என் அன்பை அவங்ககிட்ட சொல்லுங்க என்று சிஷேவின் குரல் இடையிலே ஒலித்தது. சிஷேவிடமிருந்து வருவதாக மட்டும் சொல்லுங்க, அது போதும். அவனுக்கு என்ன தெரியும், பியோதர் மாசனோட மாமா நானு. சாசா திரும்பினாள். தன் கரத்தை நீட்டினாள். எனக்கு பியோதரை தெரியும். என் பெயர் சாசா. உங்க தந்தவழி பேர் என்ன? அவள் அவனை பார்த்தாள். பதில் சொன்னாள். எனக்கு தந்தை கிடையாது. செத்து போனாரா? இல்ல, சாகல. அவளது குரலில் ஏதோ ஒரு அழுத்தம் உறுதியும் குடிபுகுந்தது. அது அவள் முகத்திலே பிரதிபலித்தது. அவர் ஒரு நிலப்பிரபு. இப்ப ஜில்லா அதிகாரியா வந்தாரே, அவர்தான். முனகினான் சிஷேர். அதற்கு பின் நிலவிய அமைதி. அவன் அவள் பக்கமாக நடந்து சென்றான். அவள் பக்கமாக அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். சரியம்மா, நான் வர்றேன் என சொல்லிக் கொண்ட அவன், நான் இடது பக்கமா திரும்புறேன். பெண்ணே, போயிட்டு வரட்டுமா? உங்க அப்பா நீ ரொம்ப கடுமையா இருக்கிற இல்லையா? சரி, அதுதான் விஷயம். உங்க மகன் நல்லவனா இல்லாம இருந்திருக்கலாம். ஜனங்களை கொடுமை செய்யலாம். ஆனா நீங்க அவனை புறக்கணிச்சிடாதீங்க. நீங்க இப்படித்தான் செய்வீங்க இல்லையா என்று உணர்ச்சியோடு சொன்னாள் சாசா. ஆமா, ஒருவேளை ஒரு கணம் கழித்து சொன்னான் ஷேவ். அதாவது மகனை விட நீதிதான் உங்களுக்கு அருமை வாஞ்சதுன்னு அர்த்தமா இல்லையா? அது போலதான் எனக்கும். தர்மம் தானே என் தந்தையை விட அருமையா இருக்குது. சிசே புன்னகை செய்தான். தலையை ஆட்டி கொண்டான். சரி, நீங்க ஒரு புத்திசாலி பொண்ணு. நீங்க மட்டும் இதை கொண்டு போனீங்கன்னா
கிழவங்களை சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு அழுத்தம் அதிகம். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும். ஜனங்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பா இருக்கு பாருங்களேன். நீலவண்ணா, நான் வரட்டுமா? பாவல நீ பாத்தீங்கன்னா நான் அவன் பேச்ச கேட்டதையும் அவங்ககிட்ட சொல்லு. அந்த பேச்சு பூராவும் புரியல. ஆனா சமயத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பொதுவா அவன் சொன்னதெல்லாம் ரொம்ப சரிதானே. அவன் தன் தொப்பியை எடுத்து வணங்கி விட்டு தெருமூலையை கடந்து சென்றான். இவன் ஒரு நல்ல ஆசாமி போல இருக்குது. தன் பெரிய கண்களின் களிப்பு குமிழிட அவனை பார்த்து கொண்டே கேட்டாள் சாசா. இன்று அந்த பெண்ணின் முகத்தில் இதுவரை இல்லாத மென்மையும் அருமையும் குடியிருப்பதாக தாய்க்கு தோன்றியது. வீட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் இருவரும் ஒருவர் பக்கம் ஒருவராக ஒரு சோபாவின் மீது நெருங்கி அமர்ந்தார்கள். அமைதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தாய் பாவலிடம் சாசா சொல்ல போகும் பயணத்தை பற்றியும் மீண்டும் பேசத் தொடங்கினாள். சாசா தன் புருவங்களை உயர்த்தி கனவு காணும் அகன்ற கண்களோடு எங்கோ தொலைவில் ஏறிட்டு பார்த்தாள். அவளது வெளுத்த முகத்தில் ஏதோ ஒரு அமைதியான சிந்தனையின் சாயை படர்ந்து பிரதிபலித்தது. உங்களுக்கு குழந்தைக்கு பிறந்தோன்னு நான் வர்றேன். வந்து அந்த குழந்தைகளுக்கு செவிலி தாயா நான் இருக்கிறேன். இங்க இருக்கிறத விட நம்ம வாழ்க்கை அங்க ஒண்ணும் அவ்வளவு மோசமா இருக்காது. பாவலுக்கும் வேலை வெட்டி கிடைக்கிறதுல சிரமம் இருக்காது. திறமை இருக்கிற அவனால எந்த வேலையும் செய்ய முடியும். சாசா தாயே கூர்ந்து நோக்கினார். நீங்க அவனை இப்பவே பின்தொடர்ந்து போக விரும்புற மாதிரி இருக்குது. இப்ப என்ன? இப்ப போய் அவனுக்கு என்ன ஆக போகுது? பெருமூச்சோடு சொன்னாள் தாய். அவன் தப்பி வர நினைச்சான்னா அவனுக்கு நான் ஒரு தொல்லையா இருப்பேன். நானும் போனா அதுக்கு அவன் சம்மதிக்க மாட்டான். சாசா தலையாட்டினான். நீங்க சொல்றது சரிதான், அவன் சம்மதிக்க மாட்டான் தான். ஆனா எனக்கு இங்க வேலையே சரியா இருக்குதே, பெருமையோடு சொல்லி கொண்டாள் தாய். ஆமா, அதுவும் நல்லதுதான் என்றாள் சாசா. திடீரென்று அவள் எதையோ விட்டு எரிய போவது மாதிரி துள்ளி எழுந்து எளிமையோடும் அமைதியோடும் பேசத் தொடங்கினாள். அவன் ஒன்னும் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான். எப்படி இங்க ஓடி வந்துருவான்? அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? குழந்தை இருந்தா அப்ப அந்த குழந்தையோட கதி? அதெல்லாம் சமயம் வரும்போது பாத்துக்கலாம். அவன் என்னை ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவனோட போக்குக்கு இடையூறா நான் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அவனை பிரிஞ்சுக்கிறது எனக்கு சிரமம் தான். ஆனாலும் நான் சமாளிச்சுக்குவேன். அவன் வழியில நான் நிக்கவே மாட்டேன். சாசா சொன்னபடியே செய்வாள் என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். அந்த பெண்ணுக்காக அனுதாபப்பட்டாள். உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே கண்ணு, அவளை தழுவிக்கொண்டே சொன்னாள் தாய். சாசா மிருதுவாக சிரித்தாள். தாயின் பக்கமாக நெருங்கி இருந்தாள். இந்த சமயத்தில் களைப்போடும் ஆயாசத்தோடும் நிகழா இவானாவிச் உள்ளே வந்தான். தனது உடுப்புகளை அவசரமாக கலைந்து கொண்டே அவன் பேசினான். சாசா, சந்தர்ப்பம் இருக்கிறப்ப நீங்க வெளியே தப்பி போயிடுறது நல்லது. இன்னைக்கு காலையில இருந்து 2 உளவாளிக என்னை பின்தொடர்ந்து திரியிறாங்க. என்னை கைது செய்யத்தான் இப்படி வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் வெளிப்படையா தெரியுது. நான் நினைச்சது ஒண்ணும் தவறலையே. ஏதோ நடந்திருக்குது. இதுக்குள்ள பாவலோட பேச்சு இருக்குதே, அதை அச்சடிக்கணும். இதை லூத்மா கிட்ட கொண்டு போகணும். ரொம்ப சீக்கிரமாவே இதை அச்சடிச்சு முடிக்கும்படி சொல்லணும். பாவல் ரொம்ப அருமையா பேசினான். நீலவண்ணா, போற போது அந்த உளவாளிகளை ஒரு கண்ணு பாத்துக்குங்க. சாசா. அவன் பேசிக்கொண்டே குளிர்ந்து விரைத்திருந்த தன் கரங்களை தேய்த்து விட்டு கொண்டான். மேஜை அருகே நின்று டிராயரை திறந்து ஏதோ காகிதங்களை வெளியே இழுத்தான். சிலவற்றை கிழித்திருந்தான். சிலவற்றை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்தான். இப்படி ஒன்றும் ரொம்ப நாள் ஆகலையே. இந்த புதிய தாளெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? சைத்தானுக்கு தான் தெரியும். சரி நிலவண்ணா, நீங்க இன்னைக்கு நைட் இங்க தங்க வேண்டாம். வேற எங்காவது போய் இருக்கிறது தான் நல்லது. இங்க நடக்க போற கலவரத்துல அதெல்லாம் பார்த்தா உங்களால சகிக்க முடியாது. அப்புறம் அவங்களும் உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவாங்க. பாவலோட பேச்சு பிரதிய ஊரா கொண்டு போய் விநியோகிக்கணும். அதுக்கு நீங்க ரொம்ப அவசியமா தேவை. அவங்க என்னப்பா செய்ய போறாங்க? நிகழாய் தன் கண்களின் முன்னால் கையை உயர்த்தி வீசிக்கொண்டு உறுதியோடு சொன்னான். இந்த மாதிரி விஷயமெல்லாம் மோப்பம் பிடிச்சுக்கிறது எனக்கு தெரியும். நீங்க லூத்மிலாவுக்கு கொஞ்சம் உதவியா இருங்க. நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கிறது இழக்கக்கூடாது. தன் மகனது பேச்சை அச்சடிப்பதில் தானும் உதவ முடியும் என்ற எண்ணம் தாய்க்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேனே. அவள் அத்துடன் வியப்புணர்ச்சி மேலிட பார்த்தாள். நான் எதையும் கண்டு இனிமே பயப்பட போறது இல்லப்பா. எல்லாம் ஆண்டவன் அருள். சபாஸ் என்று அவளை பார்க்காமலே கூறினான். சரி, என் ட்ரங்க் பெட்டியும் துண்டு எங்க இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்க. நீங்களே எல்லாத்தையும் சூறையாடிட்டீங்க போல. என் சொந்த சாமான்களை கண்டுபிடிக்கிறது கூட எனக்கு சிரமமா இருக்குது. சாசா ஒன்றும் பேசாமல் கிழித்து போட்ட காகிதங்களை அடுப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் கரியை சேர்ந்து நிரவி கொண்டிருந்தாள். போறக்கு நேரம் ஆயிடுச்சா சாசா?
தன் கையை நீட்டிக்கொண்டே சொன்னான் நிகழாய். போய் வாங்க. ஏதாவது சுவாரஸ்யமான புத்தகம் கிடைச்சதுன்னா எனக்கு அனுப்பி வைக்க மறக்காதீங்க. போய் வாருங்கள் அருமை தோழியே, போய் வருக, ஜாக்கிரதை. உங்களுக்கு என்ன நெடுங்கால சிறவாசம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கேட்டாள் சாசா. யாருக்கு தெரியும், ஒருவேளை அப்படியும் வரலாம். எனக்கு எதிராக சாட்சியம் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீலவண்ணா, நீங்க இவங்க கூடயே போலாமே. 2 பேரும் ஒரே சமயத்துல பின்தொடர்றது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அதனால இப்பவே நீங்களும் போங்க. சரி என்றாள் தாய். இதோ நான் துணி மாத்திக்கிறேன். அவள் நிகழாயை கவனத்தோடு பார்த்தாள். ஆனால் அவனது அன்பும் ஆதரவும் நிறைந்த முகத்தில் ஏதோ ஒரு ஆத்திர பதவதைப்பு தான் லேசாக திரையிட்டுக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அவனிடம் எந்த கலக்க உணர்ச்சியும் காணோம். மற்றவர்களை எல்லாம் விட தனக்கு மிகவும் அருமையானவனாக போய்விட்ட அவனிடம் எந்தவித உத்வேக பரபரப்பு குறிகளும் காணப்படவில்லை. அவன் எப்போதும் யாரிடத்திலும் ஒரே மாதிரியாக பழகி வந்தான். எல்லோரிடமும் அன்போடும் நிதான புத்தியோடும் ஒட்டாமலும் தான் பழகி வந்தான். மற்றவர்களது வாழ்க்கைக்கெல்லாம் மேலானதாக விளங்கும் ஏதோ ஒரு அந்தரங்க வாழ்க்கையை அவன் தனக்குத்தானே வாழ்ந்து வந்தான். இன்றும் அவன் அப்படித்தான் இருந்தான். மற்றவர்களிடம் அவன் பழகுவதை விட தாயிடம் மிகவும் ஒட்டுறவோடு நெருங்கி பழகினான். அவனை அவள் நேசித்தாள். தன்னைத்தானே நம்ப முடியாத ஒரு பாசத்தால் அவனை நேசித்தாள். இப்போதோ அவள் அவனுக்காக கொண்ட அனுதாப உணர்ச்சியாய் அவளால் தாங்க முடியவில்லை. ஆனால் அதை அவள் வெளிக்காட்டி கொள்ள துணியவில்லை. வெளிக்காட்டி கொண்டாள். அவன் ஒருவேளை கலக்கமடைந்து குழம்பக்கூடும் என அஞ்சினாள். அப்படி அவன் குழம்பினால் அவன் வழக்கம் போல் சற்று வேடிக்கையானவனாக தெரியக்கூடும் என அவளுக்கு தோன்றியது. அவனை அந்த கோலத்தில் பார்க்க அவள் விரும்பவில்லை. அவள் மீண்டும் அறைக்குள் நுழைந்தாள். நுழைந்தபோது நிகழாய் சாசாவின் கையை பிடித்தவாறு பேசிக் கொண்டிருந்தான். அபாரம், அவனுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல காரியம்தான். எனக்கு நிச்சயமா. தனிநபரோட சின்ன சொந்த சுகத்துக்கு யாருக்கு எந்த கெடுதல் விளைய போகுது? தராயிட்டீங்களா நிலவண்ணா? அவள் அவன் அருகே வந்தாள். புன்னகை புரிந்தவாறு தன் மூக்கு கண்ணாடியை சரியாக்கி கொண்டாள். நல்லது, போயிட்டு வாங்க. 3 இல்ல 4 மாசம், மிஞ்சி போனா 6 மாசம், அதுக்கு மேல போகாது. நான் நம்புறேன். 6 மாசம் வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதி தான். சரி, ஜாகிரதையா இருங்க. சரி, கடைசி முறையா நம்ம தழுவிக்கலாமா? ஒல்லியாய் மெலிந்த தனது உறுதி வாய்ந்த கரங்களை அவள் மீது எங்கே தூது மெதுவாக போட்டு அவளது கண்களையே பார்த்தான் அவன். உங்க மேல நான் காதல் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன் கூறி சிரித்தான் அவன். அதனாலதான் இப்படி தழுவுறேன் உங்களைய. அவள் அவனது நெற்றியையும் கன்னங்களையும் ஒன்றும் பேசாத முத்தமிட்டாள். ஆனால் அவளது கைகள் மட்டும் நடுநடுங்கியது. அவன் அதை கண்டுவிடக் கூடாது என்பதற்காக அவள் கைகளை சட்டென விலக்கி கொண்டாள். நாளைக்கு ஜாக்கிரதையா இருங்க. நீங்க செய்ய வேண்டியது இதுதான். காலையில ஒரு சின்ன பையனை அனுப்பி வைங்க. இந்த மாதிரி சின்ன பையன் லூத்மகட் இருக்கிறான். அவன் நான் இங்க இருக்கிறனா போயிட்டான்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லட்டும். சரி தோழர்களே, போய் வாங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்கட்டும். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி தெருவுக்கு வந்ததும் சாசா அமைதியாக சொன்னாள். அவன் சாக போறனாலும் கூட இப்படித்தான், இதே அவசரத்தோட தான் நடந்துக்குவான் போல. அவனை மரணமே எதிர் வந்தாலும் அவனோட கண்ணாடியை சரி செஞ்சுட்டே தான் பார்ப்பான் என கூறிக்கொண்டாள் அவள். நான் அவனை நேசிக்கல, ஆனா அவனை கண்டு வியக்கிறேன். அவனை பிரதமாதமா மதிக்கிறேன். அவன் சில சமயங்கள் அன்போடையும் ஆதரவோடையும் இருக்கத்தான் செய்யறான். இருந்தாலும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு வறண்ட உணர்ச்சி காணப்படுது. அவன் போதுமான அளவுக்கு மனுஷத்தன்மை பெற்றவனா இல்ல. சரி, நம்ம பின்தொடர்ந்து ஆட்கள் வர்ற மாதிரி தெரியுது. நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போறது நல்லது. யாராவது பின்தொடர்றாங்களான்னு பாருங்க. லூத்மியோ பின்தொடர்ந்தாங்கன்னா லூத்மியோட இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க போகாதீங்க. நீங்க வேற எங்கன்னா போங்க. போவனா நானு? ஆமோதித்தாள் தாய். சாசாவோ தான் கூறியதை மீண்டும் அழுத்தி கூறினாள். போகவே போகாதீங்க, என் இடத்துக்கு வந்துருங்க. சரி, நம்ம இப்ப பிரிஞ்சிடலாமா? அவள் சட்டென திரும்பி வந்த வழியே நடக்க ஆரம்பித்தாள். சில நிமிட நேரம் கழித்து தாய் லூத்மினாவின் சிறிய அறைக்கு வந்து அங்கிருந்த அடுப்பறையில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தாள். லூத்மினா கருப்பு உடை அணிந்திருந்தாள். இடையில் ஒரு தோல் பெல்ட் கட்டியிருந்தாள். அவள் அந்த அறைக்குள் மேலும் கீழும் மெதுவாக நடந்து கொண்டிருக்க உடையின் சரசரப்பும் அவளது கம்பீரமான குரலும் அந்த அறையில் நிரம்பி ஒலித்தது. அடுப்பில் இருந்த தீ பொரிந்து வெடித்து காற்றை உள்ளிழுத்து இறைத்து கொண்டிருந்தது. அதே வேளையில் அவளது குரல் நிதானமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. ஜனங்க கொடியவங்களா இருக்கிறத விட முட்டாளாத்தான் இருக்கிறாங்க. அவங்களோட கண்ணு முன்னால இருக்கிற விஷயங்களை அவங்க பாக்குறாங்க.
அத பார்த்த உடனே அவன் புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க. ஆனா கையற்ற தூரத்துல இருக்கக்கூடிய எல்லா மலிவான சாதாரணமான தூரத்துல இருக்கிறது அருமையானது. ஆனா பாருங்களேன், கைக்கு எற்ற தூரத்துல இருக்கிறது எல்லாம் மலிவானது, சாதாரணமானது. ஆனா தூரத்துல இருக்கிறது அருமையானது, அபூர்வமானது. அத தூரம் தொலை அந்த விஷயத்தை எட்டி பிடிக்கலைன்னா வாழ்க்கையே மாறி போயிடும். மக்களோட அறிவும் சுகமும் கிட்டும்னா இதுவே எல்லாருக்கும் ஆனந்தம், அதுவே சுகம். ஆனா அந்த வாழ்க்கையை அடைய வேண்டும்னா கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகித்தான் தீர வேண்டியிருக்கு. திடீரென்று அவள் தாயின் முன்னால் வந்தாள். நான் ஜனங்கள் அதிகமா சந்திச்சதில்லை. யாராவது என்ன பார்க்க வந்தா உடனே நான் பிரசங்கம் செய்ய தொடங்கிடுவேன். வேடிக்கையா இருக்குல்ல. தான் ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்கும் பாவனையில் சொன்னாள் அவள். ஏன் என்றாள் தாய். அந்த பெண் அவளது அச்சு வேலைகளை எங்கு வைத்து செய்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க விரும்பினாள் தாய். ஆனால் அவள் எதுவுமே வழக்கத்துக்கு மாறாக இருப்பதாக தெரியவில்லை. திரிவை நோக்கி இருக்கும் 3 ஜன்னல்கள், ஒரு சோபா, ஒரு புத்தக அலமாரி, ஒரு மேஜை, சில நாட்காலிகள், ஒரு படுக்கை. அதன் அருகே ஒரு மூலையில் கை கழுவும் பாத்திரம் இருந்தது. இன்னொரு மூலையில் அடுப்பு இருந்தது. சுவர்களில் படங்கள் தொங்கியது. அங்குள்ள எல்லா பொருட்களுமே சுத்தமாகவும் புத்தம் புதியதாக நல்ல நிலைமையில் ஒழுங்காக இருந்தது. இதை எல்லாவற்றின் மீதும் அந்த வீட்டுக்காரியான லூத்மிலாவின் சன்னியாசினி நிழல் படிந்திருந்தது. அங்கு ஏதோ ஒளிந்து மறைந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாள் தாய். ஆனால் அது எங்கே ஒளிந்து பதுங்கி இருக்கிறது என்பதைத்தான் அவளால் யூகிக்க முடியவில்லை. அவள் கதவுகளை பார்த்தாள். அவற்றின் ஒரு கதவு வழியாக சிறு நடைவெளியில் இருந்து அந்த இடத்திற்கு வந்தாள். அடுத்தபடியாக அடுப்பிருந்த பக்கத்தில் ஒரு உயரமான குறுகலான கதவு காணப்பட்டது. நான் இங்க ஒரு காரியமா வந்திருக்கேன் என்று தன்னையும் அறியாமல் சொன்னாள் தாய். அதே சமயம் லூத்மினா தன்னையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை அவள் கண்டாள். தெரியும், என தேடி வர்றவங்க சும்மா வர்றதில்ல. லூத்மினாவின் குரலில் ஏதோ விசித்திர பாவம் திணிப்பதை கண்டறிந்தாள். அவளது முகத்தையே கவனித்தாள். அந்த பெண்ணின் மெல்லிய உதடுகள் ஓரத்தில் ஒரு வெளுத்த புன்னகை அன்புவதையும், அவளது மூக்கு கண்ணாடிக்கு பின்னால் அவளது உணர்ச்சியற்ற கண்கள் பிரகாசிப்பதையும் அவள் கண்டாள். தாய் வேறொரு பக்கமாக பார்த்து கொண்டு பாவலின் பேச்சின் நகலை நீட்டினாள். இதோ, இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அச்செடுக்கணும். பிறகு அவள் நிகழாய்க்கு நேரவிருக்கும் கைது விஷயத்தை பற்றியும் சொன்னாள். லூத்மிலா ஒன்றும் பேசாமல் அந்த காகிதத்தை தன் இடுப்புக்குள் சொருகி கொண்டு கீழே உட்கார்ந்தாள். அடுப்பு தீ அவளது மூக்கு கண்ணாடியில் பளபளத்து பிரகாசித்தது. நெருப்பினால் அவளது அசைவற்ற முகத்தில் களைத்து விளையாடியது. அவங்க மட்டும் என்னை பிடிக்க வந்தாங்க, நான் அவங்களை சுட்டு தள்ளிடுவேன் என்று தாய் கூறியதை எல்லாம் கேட்டுவிட்டு உறுதியோடும் அமைதியோடும் சொன்னாள் லூத்மிலா. பலாத்காரத்திலிருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் அடுத்தவங்களை சண்டைக்கு கூடும்போது நானும் சண்டை போட்டுத்தானே தீரணும். நெருப்பின் நொனி அவள் முகத்தில் நழுவி மறைந்து விட்டது. மீண்டும் அவளது முகத்தில் அகந்தையும் கடுமையும் பிரதிபலித்தது. உன் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. அனுதாபத்தோடு தன்னுள் நினைத்து கொண்டாள் தாய். லூத்மிலா பாவலின் பேச்சை விருப்பமின்றி படிக்க தொடங்கினாள். ஆனால் படிக்க படிக்க அவளுக்குள் ஆர்வம் அதிகரித்தது. அந்த காகிதத்தின் மீதே குனிந்து விழுந்து படித்தாள். அந்த பேச்சு பிரதியை பக்கம் பக்கமாக பொறுமையற்று புரட்டினாள். கடைசியாக படித்து முடித்தவுடன் அவள் எழுந்தாள். தோள்களை நிமிர்த்தி நின்றாள். தாயை நோக்கி வந்தாள். அருமையான பேச்சு என்றாள் அவள். ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி யோசனை செய்தாள். நான் உங்க மகனை பத்தி உங்ககிட்டயே பேச விரும்பல. நான் அவனை சந்திச்சது இல்லை. ஏன் துயர பேச்சுல ஈடுபடணும்? எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு ரொம்பவும் வேண்டிய ஒருத்தன் நாடு கடத்தப்படுறான் அப்படிங்கிற அந்த வேதனை அது எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றிருக்கிறது நல்லது தானே, ரொம்பவும் என்றாள் தாய். பயங்கரமா இல்லையா? இப்ப இல்ல, அமைதி நிறைந்த புன்னகையோடு சொன்னாள் தாய். லூத்மிலா தனது பழுப்பு கரத்தால் தன் தலைமயிரை கோதி தடவி கொடுத்தவாறே ஜன்னல் பக்கம் திரும்பினாள். அவளது முகத்தில் ஏதோ ஒரு சாயை படர்ந்து மறைந்தது. ஒருவேளை அவள் தன் உதட்டில் எழுந்த புன்னகையை மறைக்க முயன்றிருக்கலாம். சரி, நான் விறுவிறுன்னு அச்சுக்கோத்துடுறேன், நீங்க கொஞ்சம் படுத்துங்க. இன்னைக்கு பூராமே உள்ளுக்குள்ள ஒரே ஆயாசமா சிரமமா இருக்கும். இந்த படுக்கையில படுத்துக்குங்க. நான் தூங்க மாட்டேன். ஒருவேளை நடுராத்திரில உதவிக்கு உங்களுக்கு எழுப்புவேன். படுத்தோனே விளக்க அணைச்சிருங்க. அவள் அடுப்பில் 2 விறகுகளை எடுத்து போட்டுவிட்டு அந்த குறுகிய கதவை திறந்து கொண்டு அப்பால் நின்றாள். கதவையும் இறுக மூடிவிட்டு போனாள்.
தாய் அவள் போவதையே கவனித்துக் கொண்டிருந்தாள். பிறகு உடுப்புகளை களைந்தாள். அவளது சிந்தனை மட்டும் லூத்மியாவை பற்றியே இருந்தது. அவ எதையோ எண்ணிட்டு கவலைப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். தாய்க்கு களைப்புணர்ச்சியால் தலை சுற்றியது. எனினும் அவளது உள்ளம் மட்டும் அற்புதமான அமைதியோடு அவளது கண்ணில் பட்ட ஒவ்வொன்றும் அவளது இதயத்தை ஒளி செய்து நிரப்பி பொழித்தது. இந்த மாதிரியான அமைதி அவளுக்கு புதிதல்ல. ஏதாவது ஒரு பெரும் உணர்ச்சி பரவசத்துக்கு பிறகு இது மாதிரியான அவளுக்கு தோன்றுவதுண்டு. முன்பெல்லாம் அந்த உணர்ச்சி அவளை பயந்து நடுங்கச் செய்யும். இப்போதோ அந்த உணர்ச்சி அமைதி அவளது இதயத்தை விசாலமாக்கச் செய்து அதில் ஒரு மகத்தான உறுதி வாய்ந்த உணர்ச்சியை குடியேற்றி வலுவேற்றுகிறது. அவள் விளக்கை அணைத்துவிட்டு குளிர் பிடித்த படுக்கையில் போர்வையை இழுத்து மூடி சுருட்டி முடங்கி படுத்துக் கொண்டாள். படுத்தவுடனே அவள் சீக்கிரத்தில் ஆழ்ந்த தூக்கத்திற்காளானாள். அவள் கண்கள் மட்டும் திறந்தபோது அந்த அறையில் மாரிக்கால காலை பொழுதின் வெள்ளிய குளிர்ந்த ஒளி நிறைந்திருந்தது. கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு சோபாவின் மீது சாய்ந்திருந்தாள் லூத்மிலா. அவளை பார்த்தாள். அடி கண்ணே, கலங்கி போய் கூறினாள் தாய். நான் என்ன பிறவியில் சேர்றது என்னைய? ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். மணி 10 அடிக்கு போகுது. எந்திரிங்க, தேநீர் சாப்பிடலாம். நீங்க என்ன எழுப்புல? எழுப்புதான் வந்தேன். ஆனா நான் வரும்போது நீங்க நல்லா அமைதியா தூங்கிட்டு இருந்தீங்க. தூக்கத்துல கூட புன்னகை செஞ்சுட்டே தூங்கிட்டு இருந்தீங்க. அதை கலைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அவள் தன் சோபாவில் இருந்து நாசுக்காக எழுந்தாள். படுக்கை அருகே வந்து தாயின் பக்கமாக குனிந்தாள். அந்த பெண்ணின் ஒளியற்ற கண்கள் ஏதோ ஒரு பாசமும் பரிவும் கலந்து தனக்கு பரிச்சயமான உணர்ச்சி பாவம் பிரதிபலிக்க தாயை கண்டாள். உங்களை எழுப்புறது தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. ஒருவேளை இன்பமான கனவு கீது பார்த்துட்டு இருந்தீங்களே என்னமோ. நான் கனவு காணலையே, எல்லாம் ஒண்ணுதான். எப்படியானாலும் நான் உங்க புன்னகையை விரும்பினேன். அது அத்தனை அமைதியோட அழகா இருந்தது. உள்ளத்தையே கொள்ள கொண்டுருச்சு. லூத்மிலா சிரித்தான். அந்த சிரிப்பும் இதமும் மென்மையும் பெற்று விளங்கியது. நான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வாழ்க்கை எவ்வளவு சிரமமான வாழ்க்கை. தாயின் புருவங்கள் அசைந்து நெளிந்தது. அவள் அமைதியாக தனக்குள் சிந்தித்தாள். ஆமாமா, சிரமமானதா. எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியாதப்பா என்று பொதுவாக பேச தொடங்கினாள் தாய். அப்பப்ப நினைச்சுக்குவேன் இந்த வாழ்க்கை சிரமமா இருக்குதுன்னு. ஆனா இந்த வாழ்க்கை தானே பூர்ணமானது. இந்த வாழ்க்கையில எல்லா அம்சங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததா தானே இருக்குது. அதுல சிறிது வியப்பு தர்றதா இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் எதையோ ஒண்ணு அது விறுவிறுன்னு நடந்துருது. அவளது இயல்பான துணிச்சல் உணர்ச்சி மீண்டும் அவள் நெஞ்சில் எழுந்தது. அந்த உணர்ச்சியால் அவளது மனதில் பல பல சிந்தனைகளையும் உருவ தோற்றங்களையும் தோன்றி நிரப்பியது. அவள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு தனது சிந்தனைகளை சொல்லில் வாத்து கோர்க்க தொடங்கினாள். இந்த வாழ்க்கை அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஒரு முடிவு நோக்கித்தானே போயிட்டு இருக்கு. சமயங்கள்ல இது ரொம்பவும் சிரமமா இருக்குது. ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, குரூரமா வதைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இன்பம் கிடைக்காம போயிடுச்சு? இதை பார்த்தா ரொம்பவும் சிரமத்தானே இருக்கு. லூத்மிலா தன் தலையை சாய்த்து தாயை அன்பு ததும்ப பார்த்து கொண்டே சொன்னாள். நீங்க சொல்றது உங்களை பத்தி இல்லையே. தாய் படுக்கையை விட்டு எழுந்து உடையை உடித்துக் கொள்ள தொடங்கினாள். என்னை பத்தி தன்னை பத்தி பிறர்கிட்ட பிரிச்சு பார்க்க முடியுமா? ஒருத்தரை நேசிக்கிறான், அவனோ விலை மதிக்க இல்லாதவன். அனைவரோட நலத்துக்காகவும் பயப்படுற, ஒவ்வொருத்தருக்காகவும் அனுதாபப்படுற. இதெல்லாம் உன் இதயத்துல படிச்சுட்டு இருக்கீங்களா? கேட்கல ஆக்சுவலா. சதாத்தோட இருக்கீங்களா? நான் பேச கேக்குதா? ரைட், இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. போன் வந்துருச்சு. ஓகே. என்ன யோசனை செய்றீங்க?
கேட்டுக்கொண்டே லூத்மினா அவள் பக்கம் வந்தாள். தெரியல என்றாள் தாய். இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். புன்னகை புரிந்தார்கள். பிறகு லூத்மினா அந்த அறையை விட்டு வெளி சென்றாள். அங்க என் தேநீர் பாத்திரம் என்ன கதியில் இருக்குதோ? தாய் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். வெளியில் வெயிலும் குளிரும் பரவி இருந்தது. அவளது இதயமோ வெதுவெதுப்போடு பிரகாசத்தோடு இருந்தது. அவள் சகலமானவற்றை பற்றியும் சங்கோபமா மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்க விரும்பினாள். சந்தியாகால சூரிய ஜோதியைப் போல் இனிமையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் எண்ணங்களை தன் இதயத்திலே பூத்திவிட்ட யாரோ ஒரு இனம் தெரியாத நபருக்கு நன்றி காட்டி பேச வேண்டும் என்ற மங்கிய உணர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது. இத்தனை நாட்களாக பிரார்த்தனை செய்வதையே கைவிட்டு விட்ட அவளுக்கு இன்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவளது மனக்கண்ணில் ஒரு வாலிப முகம் பளிச்சிட்டு தோன்றியது. அந்த முகம் அவளை நோக்கி தெல்ல தெளிவான குரலில் இவள் தான் பாவல் விலாசவின் தாய் என சொன்னது. அவள் கண் முன்னால் மகிழ்ச்சியும் அன்பும் துள்ளலாடும் சாசாவின் நயனங்கள், ரீபினின் கரிய தோற்றம், உறுதி வாய்ந்த உலோகம் மொத்த தன் மகனின் முகம், நிகழாயின் கூச்சத்துடன் கண் சிமிட்டும் பார்வை முதலியன எல்லாம் தோன்றியது. இந்த மனத்தோற்றங்கள் எல்லாம் திடீரென ஆழ்ந்த பெருமூச்சாக ஒன்று கலந்து உருவெடுத்தது. வானவில்லின் வர்ணம் தோய்ந்த மேகப்படலத்தை போன்ற ஒளி சிதறி அவளது எண்ணங்களை கவிழ்ந்து சூழ்ந்து அவள் மனதின் ஒரு சாந்தி உணர்ச்சியை உருவாக்கியது. நிகழாய் சொல்றது சரிதா என சொல்லிக்கொண்டே அந்த அறைக்குள் லூத்மினா மீண்டும் வந்தாள். அவனை கைது செஞ்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பையனை அனுப்பி 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 பார்க்க சொன்னேன். வீட்டுக்கு வெளியே போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. வெளிக்கதவுக்கு பின்னால ஒரு போலீஸ்காரன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவும் அவன் சொன்னான். சுத்தி ஒரு நிறைய உளவாளிகள் இருக்கிறாங்க. தலையை அசைத்துக் கொண்டே சொன்னாள் தாய். பாவம், அப்பாவி. அவள் பெருமூச்சு விட்டாள். அதில் துக்க உணர்ச்சி இல்லை. இதை கண்டு அவள் தன்னைத்தானே வியந்து கொண்டாள். சமீப காலமா அவன் இந்த நகரத்துல இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளவோ வகுப்பு நடத்திட்டு வந்தான். பொதுவா இது அவன் அகப்பட்டுக்க வேண்டிய சமயம்தான். ஆனா முகத்தை சுருத்தி கொண்டே சொன்னாள் லூத்மினா. அவனோட தோழர்கள் அவன் தலைமறைவா போக சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கல. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இவனை போல ஆசாமிக போப்பான்னு போதிச்சுட்டு கூடாது. நிர்பந்தமா எங்காவது கொண்டு போய் தள்ளிடணும். அந்த சமயத்தில் சிவந்த கண்களும் கரிய தலைமயிரும் முன்வளைந்த மூக்கும் அழகிய நீல கண்களும் கொண்ட ஒரு சிறுவன் வாசல் நடையில் வந்து நின்றான். நான் தேநீர் கொண்டு வரட்டுமா கேட்டான் அவன். கொண்டு வா சகாய் சொல்லிவிட்டு தாயின் பக்கமாக திரும்பினாள் லூத்மினா. இவன் என் வளர்ப்பு பையன். அன்றைய தினத்தில் லூத்மினா வழக்கத்துக்கு மாறாக சுமூகமாக எளிமையோடு பழகுவதற்கு தாய்க்கு தோன்றியது. அவளது உடலின் லாவகம் நிறைந்த அசைவுகளில் ஒரு தனி அழகும் உறுதியும் நிறைந்திருந்தது. இந்த தன்மை அவளது வெளுத்த முகத்தின் நிர்தாட்சியமான பாவத்தை ஓரளவு சமாதானப்படுத்தியது. இரவின் கண் விழித்ததில் அவளது கண்களை சுற்றி ஒரு கருவளையங்கள் விழித்திருந்தது. என்றாலும் அவளது இதய வீணையில் ஏதோ ஒரு தந்தி முறுக்கேறி விரைத்து நிற்பது போன்ற தன்மை எவரும் கண்டுகொள்ள முடியும். அந்த பையன் தேநீர் பாத்திரத்தை கொண்டு வந்தான். செக்கை, உனக்கு இவளை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவதான் பிளகாயணியில வந்தான். நேற்றுக்கு விசாரணை நடந்துச்சே, அந்த தொழிலாளியோட தாய். செக்கை ஒன்றும் பேசாமல் தலைவணங்கினான். தாயின் கையை பிடித்து குலுக்கினான். அறையை விட்டு வெளியே போனான். ஒரு ரொட்டியை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் இடத்தில் அமர்ந்து கொண்டான். லூத்மினா தேநீரை கோப்பையில் ஊற்றியவாறு தாயை வீட்டுக்கு போக வேண்டாம் என்றும் அந்த போலீசார் யாருக்காவது காத்து கொண்டிருப்பார்கள் என்று தெளிவாகிற வரை அவள் அந்த பக்கம் செல்லாமல் இருப்பது நல்லது என்று எடுத்து கூறினாள். ஒருவேளை அவங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இருக்கட்டும் பதில் சொன்னாள் தாய். அவங்க விரும்பினா என்னையும் தான் கைது செஞ்சுட்டு போகட்டுமே. அதனால என்ன பெருசா குடியா முழுகிற போகுது. ஆனா பாவலோட பேச்சை மட்டும் நான் முதல்ல இப்படியாவது எடுத்துட்டு போயிடும். நான் அச்சடிச்சு கோத்து முடிச்சிட்டேன். நாளைக்கு நகரத்தில் இருக்கிற தொழிலாளர் குடியிருப்புல இது விநியோகிக்கணும். அதுக்கு தேவையான பிரதிகள் ரெடி ஆயிரும். உங்களுக்கு நாதாசாவை தெரியுமா? நல்லா தெரியுமே. அதை கொஞ்சம் அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பையன் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் பேசியது எதையுமே அவன் காதில் வாங்கியதாக தெரியவில்லை. ஆனால் இடையிடையே பத்திரிகைக்கு மேலாக நிமிர்ந்து தாயின் முகத்தை பார்த்தான். அவனது உணர்ச்சி நிறைந்த பார்வையை காணும் போதெல்லாம் தாய்க்கு மகிழ்ச்சி பொங்கும். புன்னகை புரிந்து கொள்வாள். கொஞ்சம் கூட வருத்தமின்றி மீண்டும் நிகழாயை பற்றி பேசத் தொடங்கினாள் லூத்மினா. அவள் அப்படி பேசுவது இயற்கைதான் என்பதை தாய் கண்டுகொண்டாள். நேரம் வழக்கத்தை மீறி வெகு வேகமாக செல்வது போல் இருந்தது. அவர்கள் காலை சாப்பாட்டை முடிப்பதற்குள் மதியான பொழுது வந்துவிட்டது.
எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அதிசயித்தாள் லூத்மினா. அந்த சமயத்தில் யாரோ வெளியிலிருந்து கதவை அவசர அவசரமாக தட்டினார்கள். அந்த பையன் எழுந்திருத்து கண்களை சுருக்கி விழுத்தியவாறு லூத்மினாவை பார்த்தான். கதவை தர சிறுகாய், யாரா இருக்கும்? அவள் தனது உடுப்பின் பைக்குள் அமைதியாக கையை விட்டவாறு தாயை பார்த்தாள். அவங்க போலீஸ்காரரா இருந்தாங்கன்னா, இளவாய் நிலவனா, அந்த மூலையில் போய் நின்னுக்குங்க. சிறுகை, எனக்கு தெரியும் சொல்லிக்கொண்டு அந்த பையன் வெளியே சென்றான். தாய் புன்னகை புரிந்தாள். இந்த மாதிரியான ஏற்பாடுகள் அவளை கலவரப்படுத்தவே இல்லை. ஏதோ ஒரு விபரீதம் நிகழப்போகிறது என்ற பயபீதி உணர்ச்சிகளும் அவளுக்கு இல்லவே இல்லை. ஆனால் உள்ளே அந்த குட்டி டாக்டர் தான் வந்து சேர்ந்தார். வந்ததுமே அவன் அவசரமாக பேசத் தொடங்கினான். முதலாவது நிகழாய் கைதாயிட்டான். ஆஹா, நீலவண்ணா இங்கேயா இருக்கீங்க? கைது நடந்த போது நீங்க வீட்டுல இல்லையா? அவன் தான் இங்க அனுப்பியிருக்கிறான். இதனால என்ன பிரயோஜனம்? சரி, ரெண்டாவது, நேத்து சில இளைஞர்களையும் பாவலோட பேச்ச ஒரு 500 பிரதி தயார் செஞ்சுட்டாங்களாம். நான் அதை பார்த்தேன். மோசமா இல்ல, எழுத்தும் தெளிவா இல்ல, சுத்தமா இருந்துச்சு. அவங்க இதை இன்னைக்கு நைட்டு இந்த நகர் முழுவதும் விநியோகிக்க போறாங்களாம். நான் அதை செய்யாதீங்கன்னு, அச்சடிச்ச பிரதி வேண்டுமானா நகர்ல விநியோகிக்கலாம், இதை வேற எங்காவது அனுப்புவோன்னு. அதை என்கிட்ட கொடுங்க, நான் இப்பவே நலசாகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன், ஆர்வத்தோடு சொன்னாள் தாய். பாவலது பேச்சை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விநியோகிக்க, தன் மகனது சொற்களை உலகமெங்கும் பரப்ப அவள் பேராவல் கொண்டு தவித்தாள். எனவே கெஞ்சுவது போல அந்த டாக்டரின் முகத்தை பார்த்தாள். அவனது பதிலுக்காக காத்திருந்தாள். நீங்க இந்த வேலையை இப்ப மேற்கொள்றதுமா? ஐயோ என்று தயங்கிக் கொண்டே சொன்னான். அவன் தன் கடிகாரத்தை எடுத்தான். இப்ப மணி 11:43. 2 மணி 5 நிமிஷத்துக்கு முன்னால புறப்பட்டு 5:15 மணிக்கு சேர்றதுக்கு ஒரு ரயில் இருக்குது. சாயந்தரம் தான் வரும். அப்படி ஒன்றும் காலதாமதமாகல. இப்படின்னா இப்ப பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லதான், முகத்தை சுருத்தி கொண்டே அவள் சொன்னாள் லூத்மினா. அப்ப எதுதான் பிரச்சனை? கேட்டுக்கொண்டே அவன் பக்கமாக சென்றாள் தாய். காரியம் வெற்றியோட முடியணும், அவ்வளவுதானே? லூத்மினா அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே நெற்றியை துடைத்து விட்டாள். இந்த காரியத்தை மேற்கொள்றது ஆபத்துமா? ஏன்? அழுத்தத்தோடு கேட்டாள் தாய். அதனாலதான் படபடத்து பேச தொடங்கினான் டாக்டர். நிகழாய் கைதாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால நீங்க வீட்டை விட்டு கிளம்பிக்கிறீங்க, தொழிற்சாலைக்கும் போயிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த ஆசிரியரோட அத்தை எல்லாத்துக்கும் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சட்டவிரோதமான பிரசுரங்க தொழிற்சாலைக்குள்ள தலகாட்டிரும். இதையெல்லாம் வச்சு ஜோடிச்சு பார்த்தா உங்க கழுத்துக்கு சரியா சுருக்கு கயிறு வந்து விழுந்துருமா? என்னை யாருமே அங்க கண்டுகொள்ள முடியாது, மீண்டும் அழுத்தமாக சொன்னாள் தாய். திரும்பி வரும்போது அவங்க ஒரு வேளை என்னை கைது செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், எங்க போவாங்க? அவள் ஒரு கணம் தயங்கினாள். பிறகு சத்தமிட்டு சொன்னாள். என்ன சொல்வேன்? எனக்கு தெரியும். அங்கிருந்து நேரம் நான் தொழிலாளர் குடியிருப்புக்கு போவேன். அங்க எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறான், சிசேவு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வீட்டுக்கு மன ஆறுதல் பெறதுக்காக வந்தேன்னு சொல்லுவேன். அவனுக்கு ஆறுதல் தேவைதானே? அவனோட மருமகனும் தடையில் தான் இருக்கிறான். அவர்கள் நிச்சயம் எனது ஆசைக்கு இணங்குவார்கள் என்று அவள் உணர்ந்தாள். எனவே அவர்களை சீக்கிரமே இணங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவள் ஆத்திரத்தோடும் அழுத்தத்தோடும் பேசிக்கொண்டே போனாள். கடைசியில் ஒரு வழியாக அவர்களை சம்மதிக்க வைத்தாள். சரி, துணிஞ்சு போங்க, விருப்பம் இல்லாம தான் சொல்றோம் என்றான் டாக்டர். லூத்மினா எதுவும் சொல்லவில்லை. சிந்தனையில் ஈடுபட்டவாறு முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தாள். அவளது முகம் குழம்பி வாடி போயிருந்தது. அவளது கழுத்தை தசைனார்கள் அவளது தலையை கீழே சாய்க்காதபடி இறுக்கமாக தாங்கி பிடித்து தாயை கவனித்து பார்த்தாள். நீங்க எல்லாம் என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் என்று புன்னகையோடு சொன்னாள் தாய். நீங்க உங்களை பத்தி முதல்ல கவலைப்படுங்க. நீங்க சொல்றது உண்மை இல்லை, நாங்க எங்களை பத்தி கவலைப்படுறோம் தான். ஆனா அது எங்க கடமை. ஆனா ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு தங்களோட சக்தியை விரயம் செய்யறவங்க பார்த்தா தான் நாங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறோம். சரி, போகட்டும். இந்த பேச்சோட நகல் பிரதியை நீங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்னே இங்க வந்துருங்க. நீங்க அங்க ஸ்டேஷனுக்கு போங்க, அது அங்க வந்து சேர்ந்துரும். அவன் அவளுக்கு அந்த காரியத்தை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை விளக்கி சொன்னான். பிறகு அவளது முகத்தையே கூர்ந்து பார்த்து விட்டு சொன்னான். சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். ஆனால் அவன் வெளியே செல்லும் போது அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியின்மை பிரதிபலித்தது. லூத்மினா தாயை நோக்கினாள். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, அமைதி நிறைந்த சிரிப்போடு சொன்னாள் அவள். பிறகு அவள் தாயின் கரத்தை எடுத்து பிடித்து மீண்டும் மேலும் கீழும் உலாவ ஆரம்பித்தாள். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு இப்ப 13 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவன் அவனோட அப்பாவோட வாழ்றான்.
என் கணவர் ஒரு அரசாங்க வக்கீலோட நண்பர். அந்த பையன் அவரோட தான் இருக்கான். அவன் எப்படி மாற போறானோ அதை பத்தி நான் அடிக்கடி நினைச்சு பார்க்கறது உண்டு. அவளது குரல் அடைபட்டு நின்றது. ஒரு நிமிடம் கழித்து அவள் மீண்டும் அமைதியாக சிந்தனையோடு பேசத் தொடங்கினாள். நான் எந்த ஜனங்களை நேசிக்கிறேனோ, இந்த உலகத்துல எந்த ஜனங்களை அருமையான மக்கள்னு மதிக்கிறேனோ, அந்த ஜனங்களுக்கு பரம எதிரியானவரோட தான் அவன் வளர்ந்துட்டு வர்றான். என் மகனை எனக்கு எதிரியா வளர்ந்துட்டு வரக்கூடும். அவனால என் கூட வாழ முடியாது. நான் இங்க மார்பேயர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனை நான் பார்த்தே 8 வருஷத்துக்கு மேல ஆகுது. 8 வருஷங்க, எவ்வளவு காலம்? அவள் ஜன்னல் அருகே நின்றாள். நிர்மலமாக வெளுத்து கிடந்த வானத்தையே பார்த்தாள். அவன் மட்டும் என்னோட வாழ்ந்திருந்தான்னா நான் இன்னும் பலம் பட்டிருப்பேன். என் இதயத்தில் இருந்த வேதனை இன்னும் உறுத்திட்டு இருக்காது. அவன் இறந்து போயிருந்தா கூட எனக்கு சிரமம் எல்லாம் போயிருக்கும். அடி என் கண்ணே. பாசத்தால் புண்பட்ட இதயத்தோடு பெருமூச்சு எறிந்தாள் தாய். ஆனா நீங்க அதிர்ஷ்டக்காரி, கசந்த புன்னகையோடு சொன்னாள் ஒத்துங்களா. அதிசயமான ஒத்துமை. தாயும் மகனும் ஒரே அணியில ஒருவர் பக்கம் ஒருவரா? அபூர்வமான நிகழ்ச்சி அம்மா. ஆமா, அதிசயம்தான், தன்னைத்தானே வியந்து கூறிக்கொண்டாள் பலகையா. பிறகு தன் குரலை தாழ்த்தி ஏதோ அந்தரங்க ரகசியத்தை கூறுவது போல் அவள் சொன்னாள். நீங்க எல்லாரும் நிகழாய் இவனாவிச்சும் சத்தியத்தை பின்பற்ற ஒவ்வொருத்தரும், நீங்க எல்லாருமே ஒருத்தர் பக்கம் ஒருவராத்தான் நிக்கிறீங்க. திடீர்னு மக்கள் அனைவரும் நமக்கு உறவினராயிடுறாங்க. உங்க அனைவரையும் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வார்த்தைகள் தான் புரியாம போகலாம். ஆனா அதை தவிர மற்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அப்படித்தான் முனகினாள் லுத்னா. அப்படித்தான். தாய் தன் கையை லுத்னாவின் மார்பின் மீது வைத்துக் கொண்டு ரகசிய குரலில் மேலும் பேசினாள். ஒவ்வொரு வார்த்தையும் நினைத்து நினைத்து பேசுவது போல் இருந்தது அவளது பேச்சு. நம்ம பிள்ளைக இந்த உலகத்துல அனுபவித்து போறாங்க. அவங்கள நான் புரிஞ்சுக்கிறேன். நமது பிள்ளைக உலகத்துல அனுபவிச்சு போறாங்க. உலகெங்கும் சகல மூல முடுக்கு திசைகள்ல இருந்தும் ஒரே ஒரு லட்சியத்தை நோக்கி அனுபவிச்சு முன்னேறிட்டே போறாங்க. அதுவும் பரிசுத்தமான உள்ளத்தோட, அருமையான மனசோட, தீமையை எதிர்த்து அவங்களோட பலத்த காலடியால இந்த பொய்மையை மிதிச்சு நசுக்கிக்கிட்டே கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம முன்னேறிட்டே இருக்காங்க. அவங்க இளைஞர்கள், ஆரோக்கியசாலிக. அவங்களோட சகல சக்தியும் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி, நியாயத்தை எதிர்நோக்கி பிரயோகிக்க சொல்றாங்க. மனித குலத்தோட துயரத்தை ஜெயிக்கிறதுக்காக அவங்க முன்னேறி போறாங்க. சகல துயர திஷ்டங்களையும் தொடச்சு அதை தூக்கி எறியறதுக்காக, சகல அசுத்தங்களையும் கழுவி போக்குறதுக்காக அவங்க அணி அணியா முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அவங்க அவங்க அதை போக்கித்தான் அந்த அந்த அழுக்குகளை அவங்க போக்கித்தான் தீர்வாங்க. அவங்க ஒரு புதிய சூரியன் இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்தான் போறாங்க. அவங்கள ஒருத்தன் சொன்னா நிச்சயமா அந்த சூரியனை அவங்க கொண்டு வந்தே தீர்வாங்க. மனமுடைஞ்சு போன சகல இதயங்களையும் ஒண்ணுபடுத்தி ஒற்றுமையாக்கியே தீர்வாங்க. அவள் தான் மறந்துவிட்ட பிரார்த்தனை வாசகங்களை எண்ணி பார்த்தாள். அவள் வார்த்தைகளால் அவளது மனதிலே புதிய ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த வாசகங்கள் அவளது இதயத்தில் இருந்த தீப்பொறிகளைப் போல் சுடர்விட்டு திரித்து பிறந்தது. நம்ம பிள்ளைக சத்தியமும் அறிவும் அதே பாதையில தான் போறாங்க. மனித இதயங்களை அன்பை கொண்டு அவங்க சேர்க்கிறாங்க. இந்த உலகத்துல புதிய ஒரு சொர்க்க பூமியை உண்டாக்குறாங்க. இந்த உலகத்தையே புதிய ஒரு ஒளி வெள்ளத்தால, ஒரு ஆத்ம ஆவேசத்தோட அணையாத தீபத்தால ஒளிர செய்ய போறாங்க. அந்த ஒளி புலம்போட தீ நாக்குல இருந்து இந்த புதிய வாழ்க்கை பிறப்பிடித்து பொங்க போகுது. மனித சமுதாயத்து மீது நம்ம பிள்ளைகள் வச்சிருக்கிற அன்புல இருந்து இந்த வாழ்க்கை பிறப்பெடுக்க போகுது. அந்த அன்பை எவரால் அணைக்க முடியும்? இதை எந்த சக்தி தான் அழிக்க முடியும்? எந்த சக்தி தான் இதை எதிர்த்து நிக்க முடியும்? பூமியிலிருந்து இது ஊற்றெடுத்து பொங்கி பெருகுது.
வாழ்க்கை முழுவதும் இதோட வெற்றிக்காக பாடுபடுறது. ஆமா, வாழ்க்கை முழுவதுமே. அவளது உணர்ச்சி ஆவேசத்தால் அவள் சோர்ந்து போய் லூத்மியாவை விட்டுவிட்டு மூச்சு இறைக்க பின்வாங்கி கொண்டு கீழே கீழே உட்கார்ந்தாள். லூத்மியாவும் சத்தம் செய்யாமல் ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டாள். எதையோ களைத்துவிடக் கூடாது என பயத்தோடு நடந்தாள். அவள் தனது ஒளியற்ற கண்களை முன்னால் பதித்து பார்த்தவாறு அந்த அறைக்குள்ளே மிகுந்த நாசுக்கோடு நடந்தாள். அவள் முன்னை விட உயரமாகவும் நிமிர்ந்தவளாகவும் மெலிந்து விட்டதாகவும் தோன்றினாள். அவளது மெலிந்த கடுமை நிறைந்த முகத்தில் ஓர் ஆழ்ந்த கவனம் தோன்றியது. அவளது உதடுகள் துடிதுடித்தது, இறுகி மூடியிருந்தது. அந்த அறையிலே நிலவிய அமைதி தாயின் மனதை சாந்தி செய்தது. லூத்மியாவின் நிலைமையை கண்டறிந்த தாய் தான் ஏதோ தவறாக சொல்லிவிட்டது போல் கேட்டாள். நான் ஏதோ சொல்லக்கூடாது சொல்லிட்டேனா? லூத்மியா அவள் பக்கம் திரும்பி பயந்து போனவள் மாதிரி அவளை பார்த்தாள். பிறகு எதையோ நிறுத்தப் போவது மாதிரி தாயை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு அவசர கதியில் பேசினாள். இல்ல இல்ல, இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இருக்குது. ஆனா இதை பத்தி நான் இனிமே பேசக்கூடாது. நீங்க சொன்னதாவே இருக்கட்டும். அவள் குரல் மிகுந்த அமைதியோடு இருந்தது. அவள் மேலும் சொன்னாள், சரி, சீக்கிரம் புறப்படணும். நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். சீக்கிரமே கிளம்புறேன். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் என்னோட மகிழ்ச்சியை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா என்னோட சதையும் ரத்தமும் கொண்ட என் மகனோட வாசகங்களை நான் மத்தவங்க கிட்ட கொண்டு போறேன். அது எவ்வளவு மகிழ்ச்சி அடைக்குது தெரியுமா? என் இதயத்தையே எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்குது எனக்கு. அவள் புன்னகை புரிந்தாள். ஆனால் அந்த புன்னகையால் லூத்மியா முகத்தில் எந்தவித மாறுதலும் ஏற்படவில்லை. அந்த பெண்ணின் அடக்க குணத்தால் தனது மகிழ்ச்சி எல்லாம் அடைபட்டு ஆழ்ந்து போவது மாதிரி தாய்க்கு தோன்றியது. அந்த கடின சிந்தாக்காரி இதயத்தில் தனது உணர்ச்சியை தீமூட்டி விடத்தான் வேண்டும் என உறுதியான ஆர்வ உணர்ச்சி தாயின் மனதில் திடீரென தோன்றியது. அந்த கடின சித்தத்தை வசப்படுத்தி ஆனந்த பரவசமான தன் இதயத்தின் உணர்ச்சிகளை அந்த கடின சித்தம் பிரதிபலிக்கும்படி செய்துவிட வேண்டும் என தாய் விரும்பினாள். அவள் லூத்மியாவின் கையை எடுத்து அவற்றை அழித்து பிடித்தவாறு பேசினாள். அன்பானவளே, சகல மக்களும் ஒளியூட்டுவதற்கு ஒன்று இருக்கிறது என்பதை, அந்த ஜோதியை சகல மக்களும் ஏறிட்டு நோக்கும் காலம் வரத்தான் செய்யும் என்பதை, அந்த ஜோதியை அவர்கள் இதயபூர்வமாக வரவேற்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க எவ்வளவு நன்றாக இருக்கிறது. தாய் அன்பு ததும்ப அகன்ற முகத்தில் ஒரு நடுக்கம் குளிர்ந்தோடி பறந்தது. அவளது கண்கள் பிரகாசம் எய்தது. புருவங்கள் பெரிய பிரகாசத்தில் நிழலிடுவது போல் துடிதுடித்தது. பெரிய பெரிய எண்ணங்களால் அவள் சிந்தை மங்கி போயிருந்தது. அந்த எண்ணங்களுக்குள் தனது இதயத்துக்குள்ளே உள்ள சகல நினைவுகளையும், தான் வாழ்ந்த வாழ்வு அனைத்தையும், அந்த எண்ணங்களின் சாரத்தை அவர் ஸ்படிக ஒளி வீசும் உறுதியான வார்த்தைகளாக வடித்திருந்தாள். அந்த வார்த்தைகள் அவளது இலையுதிர்கால இதயத்தின் பிரம்மாண்டமாக பெருகி வளர்ந்தது. அங்கு வசந்தகால சூரியனின் சிருஷ்டி சக்தியை குடியேற்றி ஒளியை ஊட்டியது. என்றென்றும் வளர்ந்து ஓங்கும் பிரகாசத்தோடு அவை அவள் இதயத்தில் நின்று நிலைத்து ஒளி செய்தது. மக்களுக்கு ஒரு புதிய கடவுள் பிறந்து விட்டது போல் ஒவ்வொருவரும், எல்லாம், எல்லோருக்காகவும், ஒவ்வொன்றும். இப்படித்தான் நான் உங்களை புரிந்து கொள்கிறேன். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அனைவரும் தோழர்கள். நீங்கள் அனைவரும் அன்பானவர்கள். நீங்கள் அனைவரும் சத்தியம் என்னும் தாய்க்கு பிறந்த ஒரே வயிற்று பிள்ளைகள். மீண்டும் அவள் உணர்ச்சி ஆவேசத்திற்கு ஆளாகிவிட்டாள். அவள் பேச்சை நிறுத்தி மூச்செடுத்தாள். தழுவப் போகிற மாதிரி தனது கைகளை அகல விரித்துக் கொண்டு பேசினாள். அந்த வார்த்தையை, தோழர்கள் என்னும் அந்த வார்த்தையை எனக்கு நானே சொல்லிக் கொள்ளும் போது எனது இதயத்திலே அவர்கள் அணிவகுத்து செல்லும் காலடி ஓசை என்னால் கேட்க முடிகிறது. அவள் தன் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டாள். லூத்மியாவின் முகம் சிவந்தது. உதடுகள் துடிதுடித்தது. தெல்ல தெளிவான பெரும் கண்ணீர் துளிகள் அவளது கன்னத்தில் வழிந்து ஓடியது. தாய் அவளை தன் கரங்களால் இறுக தழுவினாள். மௌனமாக புன்னகை செய்தாள். தனது இதயத்தின் வெற்றியை எண்ணி அன்போடு மகிழ்ந்து கொண்டாள். அவர்கள் பிரியும் போது லூத்மியா தாயின் முகத்தை பார்த்து மெதுவாக சொன்னாள், உங்கள் அருகில் இருப்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது தெரியுமா? தாய் தெருவுக்கு வந்தவுடன் குளிர்ந்து விரைந்து வாடை காற்று அவளது உடம்பை இறுக பிணைத்து அவளது நாசியை துளைத்தது.
ஒரு கணம் மூச்சையே திணறடித்தது. அவள் நின்றாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். பக்கத்து மூலையில் தொளதொளத்த தொப்பியோடு ஒரு வண்டிக்காரன் நின்று கொண்டிருந்தான். அதற்கப்பால் தெருக்கோடியில் கூனி குறுகி தனது தலையை உள்ளிழுத்து தோள்களுக்குள் புதைத்தவாறு ஒரு மனிதன் நடந்து சென்றான். அவனுக்கு அப்பால் ஒரு சிப்பாய் தன் செவிகளை தேய்த்து விட்டவாறு ஓடிக்கொண்டிருந்தான். அந்த சிப்பாயை எங்காவது கடைக்கு அனுப்பியிருப்பாங்களோ? அவள் எண்ணிக்கொண்டாள். எண்ணிக்கொண்டே தனது காலடியில் நசுங்கி நொறுங்கும் பனிக்கட்டிகளின் சத்தத்தை கேட்டவாறு நடக்கத் தொடங்கினாள். அவள் ரயில் நிலையத்திற்கு நேரங்காலத்தோடு போய் சேர்ந்து விட்டாள். அழுக்கும் சுத்தம் அடைந்திருந்த 3ஆம் வகுப்பு பிரயாணிகள் அறையில் ஒரே ஜனக்கூட்டமாக இருந்தது. அங்கிருந்த தொழிலாளர்களை எல்லாம் குளிர் உள்ளே அடித்து விரட்டி இருந்தது. வண்டிக்காரர்களும் வீடு வாசலற்ற கந்தல் கந்தலான உடையணிந்த அனாதைகளும் அங்கு நிறைந்திருந்தார்கள். அங்கு பிரயாணிகள் இருந்தார்கள். சில விவசாயிகள், மென்மயிர் கோட் அணிந்து கொளுத்த வியாபாரிகள், ஒருவன், ஒரு மதகுரு, அம்மை தழும்பு முகம் கொண்ட அவரது மகள், 5-6 சிப்பாய்கள், நிலை கொள்ளாது தவிக்கும் சில அங்காடிக்காரர்கள். இவர்கள்தான் அங்கிருந்தார்கள். ஜனங்கள் தேநீர் குடித்தார்கள், புகை பிடித்தார்கள், வோட்கா அருந்தினார்கள், சலசலத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சிற்றின்பு சாலையின் அருகே யாரோ குப்புக்கென வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்களது தலைக்கு மேலாக புகை சுழல் வட்டமிட்டு சுழன்றது. கதவுகளை திறக்கும் போது அவை முனகி கீச்சிட்டது. கதவுகளை அடைக்கும் போது ஜன்னல் கண்ணாடிகள் நடுநடுங்கி கடகடத்து ஓசை செய்தது. அந்த அறையிலே சுருட்டு நாட்டமும் கருவாட்டு நாட்டமுமே நிறைந்திருந்தது. தாய் வாசல் பக்கம் ஒரு இடுப்பான இடத்தில் உட்கார்ந்து காத்திருந்தாள். எப்போதாவது கதவு திறக்கப்பட்டால் அவளது முகத்தில் குளிர்ந்த காற்று உரைக்கும். அந்த குளிர் அவளுக்கு இன்பமளித்தது. அந்த காற்று உரைக்கும் போதெல்லாம் அவள் அதை இழுத்து சுவாசித்து அனுபவித்தாள். ஜனங்கள் பெரும்பாலானோர் மூட்டை முடிச்சுகளோடு கனத்த மாரிகால துணிமணிகளை அணிந்து உள்ளே வந்தார்கள். அவர்கள் கதவு வழியே நுழைய முடியாமல் திண்டாடினார்கள், திட்டிக் கொண்டார்கள். தரை மீதே பெஞ்சின் மீதோ சாமான்களை தாறுமாறாக போட்டுவிட்டு தமது கோட்டுக்காலரிலும் கைகளிலும் தாடி மயிர்களிலும் படிந்து கிடந்த பனித்துண்டுகளை தட்டிவிட்டார்கள். ஒரு தோல் பெட்டியை கையில் எடுத்து கொண்டு ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தவாறு அவன் தாயை நோக்கி நேராக வந்தான். மாஸ்கோவுக்கா என கேட்டான். ஆமாம், தானியாவை பார்க்க போறேன் என்றாள் அவள். ஆஹா. அவன் அந்த தோல் பெட்டியை அவளது அருகில் பெஞ்சின் மீது வைத்தான். சிகரெட்டை பத்த வைத்தான். தன் தொப்பியை உயர்த்தி வைத்தான். அடுத்த வாசல் வழியாக சென்று மறைந்தான். தாய் அந்த குளிர்ந்து போன தோல் பெட்டியை தட்டி கொடுத்து கொண்டாள். பிறகு அதன் மீது முழங்கையால் ஊன்றிச் சாய்ந்தவாறு திருப்தி உணர்ச்சியோடு தன்னை சுற்றியுள்ள ஜனங்களை பார்த்தாள். ஒரு நிமிடம் கழித்து அவள் அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளிவாசல் புறத்துக்கு அருகிலுள்ள பெஞ்சை நோக்கி நடந்தாள். அவள் தலையை நிமிர்த்தி தன்னை கடந்து செல்பவரின் முகங்களை கவனித்தவாறு அந்த தோல் பெட்டியை கையில் சுமந்து கொண்டு நடந்து சென்றாள். பெட்டி ஒன்றும் அவ்வளவு பெரிதாக கனமாக இல்லை. ஒரு இளைஞன் தன் குட்டையான கோட்டின் காலரை தூக்கிவிட்டவாறு தாயின் மீது மோதினான். அவன் தன் கையால் தலையை தடவியவாறு பேசாமல் ஒதுங்கிச் சென்றான். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை எங்கோ பார்த்த மாதிரி தோன்றியது. அவள் திரும்பி பார்த்தாள். அவனும் தனது வெளுத்த கண்களால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த கூரிய பார்வை அவளது நெஞ்சை கத்தி போல் இறக்கியது. தோல் பெட்டியை பிடித்திருந்த அவளது கரம் பலம் இழந்து தள்ளாடியது. திடீரென அந்த பெட்டியின் கனம் அதிகரித்தது போல் தோன்றியது. இவனை இதுக்கு முன்னால நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே யோசித்தாள் தாய். தனது இதயத்திலே தோன்றிய புழுக்கு உணர்ச்சியை அவள் வெளியேற்றிவிட முனைந்தாள். தனது இதயத்தை மெதுவாக என்றாலும் தவிர்க்க முடியாதபடி உறையச் செய்யும் அந்த உணர்ச்சியை அலசி ஆராய அவள் விரும்பவில்லை. அதை ஒதுக்கி தள்ளினாள். ஆனால் அந்த உணர்ச்சியோ வெம்மி வளர்ந்தது. அவளது தொண்டை குழி வரையிலும் முட்டி மோதி அவளது வறண்ட கசப்புணர்ச்சியை நிரப்பியது. அவள் அதே இடத்தில் கால் மாறி நின்று கொண்டு ஏதோ செய்ய எண்ணுவது போல் நின்று கொண்டிருந்தாள். அவளது வலதுகை கோட்டு பத்தான்களை நுழைத்து இடதுகை கோட்டு பைக்குள் இருந்தது. எனவே அவனது வலது தோல் இடது தோலை விட உயர்ந்ததாக தோன்றியது. அவள் பெஞ்சை நோக்கி சென்று மெதுவாகவும் ஜாக்கிரதையாகவும் தன்னுள் உள்ள எதுவோ நொறுங்கி போய்விடும் என பயத்தோடு உட்கார்வது போல் ஓரிடத்தில் அமர்ந்தாள். வரும் துன்பத்தை உணர்ந்து கூறும் முன்னுணர்வினால் கிளறப்பட்ட நினைவில் 2 முறை அம்மனிதனை பார்த்ததாக திடும் என்று அவளுக்கு நினைவு வந்தது. ரீப்பின் தப்பியோடும் போது நகரின் கோடியில் உள்ள வெட்டவெளி மைதானத்தில் அவனை ஒரு முறை அவள் கண்டிருக்கிறாள். 2வது முறையாக அவனை விசாரணையின் போது பார்த்திருக்கிறாள்.
ரீபின் தப்பியோடும் போது தன்னை விசாரித்த போலீஸ்காரனுக்கு தப்பான வழியை சுட்டி காட்டினாலே அந்த போலீஸ்காரனும் நீதிமன்றத்தில் இவன் பக்கத்தில் அப்பொழுது நின்று கொண்டிருந்தான். சரிதான், தன்னை பின்தொடர்ந்துதான் அவன் வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். தெளிவாக அறிந்து கொண்டாள். அகப்பட்டுட்டேன், அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். ஒரு நிமிடம் கழித்து அவள் தன்னுள் நடுங்கிக் கொண்டே அதற்கு பதில் சொன்னாள். இல்ல, நான் இன்னும் அகப்படல. ஆனால் உடனே அவள் பெருமுயற்சி செய்து மீண்டும் தனக்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டாள். அகப்பட்டுட்டேன். அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆனால் எதுவும் அவள் கண்ணில் படவில்லை. அவள் மனதில் எத்தனையோ எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பளிச்சிட்டு தோன்றியது. இந்த தோல் பெட்டியை விட்டுட்டு ஓடிடலாமா? இந்த எண்ணத்தை மீறி இன்னொரு எண்ணம் பளிச்சிட்டது. என்னது? என் மகனோட வாசங்கள் நிராகரிச்சுட்டு போறதா? அவள் பெட்டியை இறுக பிடித்தாள். இதையும் தூக்கிட்டு போயிடலாமா? ஓடிடலாமா? இந்த எண்ணங்கள் எல்லாம் அவளுக்கு அந்நியமாய் தோன்றியது. யாரோ வேண்டுமென்றே இந்த எண்ணங்களை தன் மனதில் திணிப்பது போல் இருந்தது. அவை அவளது மனக்குகையில் எரிந்து கனன்றது. ஊசி முனைகளைப் போல் அவளது நெஞ்சை துளைத்தது. அந்த வேதனை உணர்ச்சி அவள் தன்னை மறந்தாள். தனக்கு அருமையான சகலமானவற்றையும் பாவலையும் கூட மறந்தாள். ஏதோ ஒரு பகை சக்தி அவளது தோள்களையும் நெஞ்சையும் அழுத்தி கொண்டு அவளை மரண பயத்திற்கு ஆளாக்குவது போல் இருந்தது. அவளது நெற்றி பொருத்திலுள்ள இரத்த குழாய்கள் படபடத்து துடிதுடித்தது. அவளது மயிர்கால்களின் உஷ்ணம் பரவியது. திடீரென அவள் பெருமுயற்சி செய்து தன் எண்ணங்கள் எல்லாம் கேவலமானதாக வலுவில்லாததாக கருதி அவற்றை மிதித்து ஒதுக்கினாள். தனக்குத்தானே கம்பீரமாக சொல்லிக் கொண்டாள். சீ, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரலாமா? இது உன் மகனை இழிவுபடுத்தாது? அவளது கண்களில் யாரோ ஒருவனின் சோகமான மங்கிய பார்வைப்பட்டது. அவளது மனதில் ரீபினின் முகம் தோன்றியது. சில கன நேர தயக்கத்துக்கு பின் அவளது உள்ளமும் உடலும் நிதானத்துக்கு வந்தது. இதய துடிப்பு சமப்பட்டது. இப்ப என்ன நடக்கும்? அவ சுற்றும் முற்றும் பார்த்தவாறு நினைத்தாள். அந்த உளவாளி ஸ்டேஷன் காவலரை கூப்பிட்டு அவனிடம் அவளை கண்ணால் சுட்டிக்காட்டி ஏதோ ரகசியமாக கேட்டான். அந்த காவலாளி அவளை ஏறிட்டு பார்த்து விட்டு திரும்பி போனான். இன்னொரு காவலாளி வந்தான். அவனிடமும் அவன் ரகசியம் பேசினான். அதை கேட்டு அவன் முகத்தை சுளித்தான். அவன் ஒரு கிழவன். நரைத்த தலையும் சவரம் செய்யாத முகமுமாக தோன்றினான். அவன் அந்த உளவாளியை நோக்கி தலையை ஆட்டிவிட்டு தாய் அமர்ந்திருந்த பெஞ்சை நோக்கி வந்தான். அந்த உளவாளி அதற்குள் மறைந்து போய்விட்டான். அந்த காவலாளி நிதானமாக அவளிடம் அதிர்ச்சி உணர்ச்சியோடு தாயை பார்த்தான். அவள் பெஞ்சில் இருந்தவாறு குன்றி குறுகினாள். இவங்க என்ன மட்டும் அடிக்காம இருந்தா சரி. அவள் முன் நின்றான். ஒரு நிமிடம் பேசாது நின்றான். கடுமையான சொற்களால், நீ என்ன பாக்குற? ஒண்ணுமில்ல. அப்படியா? திருட்டு கழுத, இந்த வயசுல உனக்கு திருட்டு வேலை இருக்குதா? இந்த வார்த்தைகள் அவளது முகத்தில் ஓங்கி அரைந்தது. ஒரு முறை, இருமுறை அந்த குரோத தாக்குதல் அவளது தாடையே பெயர்த்தது. கண்களை பிதுங்க செய்வது மாதிரி வேதனை அளித்தது. நானா? நான் ஒண்ணு திருளியே, பொய் சொல்லாத. தன்னால் ஆன மட்டும் உரத்த குரலில் கத்தினாள் அவள். அவமானத்தின் கசப்பாலும் கோப வெறியின் குற்றவாளியாலும் அவளது சர்வ நாடியும் கதிகலங்கி போனது. அவள் தோல் பெட்டியை உலுக்கி திறந்தாள். பாருங்க, எல்லாரும் பாருங்க. கத்திக்கொண்டே அவள் துள்ளி எழுந்தாள். அவளது கைகளில் ஒரு கத்தை பிரதிகளை எடுத்துக்கொண்டு தலைக்கு மேலாக உயர்த்தி ஆட்டி காட்டினாள். அவளை நோக்கி நாலா திசைகளில் இருந்து ஓடிவரும் ஜனங்களின் பேச்சு குரல் அவளது காதில் இரைச்சலையும் மீறி கேட்டது. என்ன நடந்துச்சு? அதோ அங்க ஒரு உளவாளி. என்னது? இவளை அவங்க திருடின்னு சொல்றாங்க. பார்த்த கண்ணியமானவமா தெரியுத. நான் திருடி இல்ல. உரத்த குரலில் சத்தமிட்டாள் தாய். தன்னை சுற்றி இருந்த ஜனக்கூட்டத்தை கண்டு அவளுக்கு ஓரளவு அமைதி ஏற்பட்டது. நேற்று அரசியல் குற்றவாளிகள் சிலரை விசாரணை செய்தார்களே, அந்த குற்றவாளிகளில் என் மகனும் ஒருவன். அவன் பெயர் பாவெல் விலாசவ். அவன் இங்கு ஒரு பிரசங்கம் செஞ்சான். அதுதான் இந்த பேச்சு.
அதை நான் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக போறேன். அவங்க அதை படிக்கட்டும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும். யாரோ மிகுந்த ஜாக்கிரதையோடு அவள் கையிலிருந்து ஒரு பிரதியை உருவி பிடுங்கினார்கள். அவள் அவற்றை மேலே உயர்த்தி ஆட்டிக்கொண்டே ஜனக்கூட்டத்தினுள் விட்டு எறிந்தாள். இதுக்கு உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும். யாரோ கூட்டத்திலிருந்து பயந்த குரலில் சத்தமிட்டார்கள். ஜனங்கள் அந்த பிரதியை பாய்ந்து பாய்ந்து பிடித்து தமது கோட்டுப்பைக்குள் பாக்கெட்டுக்குள்ளும் மறைத்து வைத்துக் கொள்வதை கண்டாள். இதை கண்டவுடன் அவள் மீண்டும் உறுதி பிறந்தது. அசையாமல் நின்றாள். அவள் அமைதியோடும் அழுத்தத்தோடும் பேசினாள். அவளது இதயத்துக்குள் ஓங்கி வளரும் இன்பத்தையும் பெருமிதத்தையும் உணர்ந்தாள். பேசிக்கொண்டே பெட்டியிலிருந்து அந்த பிரதிகளை வாரி எடுத்து அங்கும் இங்கும் கைகளை நீட்டி பிடிப்பதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கும் ஜனக்கூடத்தை நோக்கி விட்டெறிந்தாள். என் மகனையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் ஏன் விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தாயின் இதயத்தை, என்னை போன்ற ஒரு கிழவியின் பேச்சை நீங்கள் நம்ப முடியும் அல்லவா? அவர்கள் விசாரணைக்கு கொண்டு வந்தது ஏன்? எல்லோருக்கும் அவர்கள் உண்மையை எடுத்து கூறியதற்காக. அந்த உண்மையை மறுத்து பேச ஒருவனும் கூட இல்லை. நேற்று நான் உணர்ந்தேன். கூட்டம் அவளை சுற்றி அமைதியோடு பெருகியது. வட்டமிட்டு சூழ்ந்தது. வறுமை, பனி, பிசி, பிணி தங்களோட உழைப்புக்கு பிரதியா மக்களுக்கு இதுதானே கிடைச்சிட்டு இருக்கு. சகல விஷயங்களும் நமக்கு எதிராகத்தானே இயங்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்நாள் எல்லாம், ஒவ்வொரு நாளும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் இந்த இறுதி பலத்தையும் நம்ம உழைப்புக்காக அர்ப்பணம் செய்யறங்காட்டி எப்பவும் நம்ம அழுக்கடைஞ்சு அவங்களால ஏமாத்தவும் படுறோம். நம்ம பெற வேண்டிய இன்பத்தையும் நலன்களையும் மத்தவங்க அறுவடை செஞ்சு அனுபவிக்கிறாங்க. சங்கிலியால கட்டிக்கப்பட்ட நாய் மாதிரி நம்ம அவங்க அறியாமையில் ஆழ்த்தி வச்சிருக்கிறாங்க. நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் பயப்படுறோம். நம்ம எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையோ விடியாத இருள் நிறைஞ்ச இரவாவே இருந்துட்டு போகுது. சரிதான், ஒரு மங்கிய குரல் எதிரொலித்தது. அவளோட வாயை மூடு. கூட்டத்துக்கு பின்னால் நின்ற உளவாளி 2 போலீஸ்காரர்கள் வருவதை தாய் கண்டுவிட்டாள். அவள் அவசரமாக மீதி இருந்த பிரதிகளையும் விநியோகிக்க முடிந்தாள். ஆனால் அவளது கை தோல் பெட்டியை தொட்டபோது அவளது கையோடு யாரோ ஒருவனின் கையும் மோதியது. எடுத்துக்குங்க என குனிந்து கொண்டே சொன்னாள் அவள். கலைஞ்சு போங்க. சத்தமிட்டு கொண்டே போலீஸ்காரர்கள் கூட்டத்தை தள்ளி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அந்த ஜனங்கள் வேண்டா வெறுப்பாக வெளிவிட்டு அந்த போலீஸ்காரர்களை முன்னேற விடாமல் தம்மையும் அறியாமல் அவர்களை நெருக்கி தள்ளினார்கள். அகன்று விரிந்த பிரகாசமான கண்களோடு அந்த அன்புருவமான கிழவியை கண்டு எல்லோரும் தவிர்க்க முடியாதபடி கவர்ச்சி கொண்டார்கள். வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் ஒட்டின்றி பிளந்து போயிருந்த அந்த ஜனங்கள் இந்த பொழுதில் தாங்கள் அனைவரும் ஒரே இனமாக மாறிவிட்டதை போல் உணர்ந்தார்கள். அந்த உத்வேகமான வார்த்தைகளை ஆழ்ந்த மன உணர்ச்சியோடு கேட்டார்கள். அந்த வார்த்தைகள் தன் வாழ்க்கையின் அநீதியால் துன்பத்துக்காலான எண்ணற்ற இதயங்கள் எவ்வளவோ காலமாக தேடி திரிந்த வார்த்தைகளாக ஒலித்தது. தாய்க்கு அருகில் நின்ற ஜனங்கள் மௌனமாக நின்றார்கள். அவளையே விழுங்கி விடுவது போல் இமை கொட்டாமல் பார்த்தார்கள். அவர்களது உஷ்ண மூச்சு காற்று கூட தன் முகத்தில் உரைப்பதை அவள் உணர்ந்தாள். ஏ கிளவி, போயிரு. அவர்கள் உன்னை 1 நிமிஷத்துல புடிச்சிருவாங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. போங்கம்மா, இங்கத்துக்கு போங்க. எல்லாம் கலைஞ்சு போங்க. போலீஸ்காரர்கள் நெருங்கி வந்தார்கள். தாய்க்கு எதிராக நின்ற ஜனங்கள் ஆடி அசைந்து ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் தன்னை நம்பவும் தான் சொல்வதை புரிந்து கொள்ளவும் தயாராக இருப்பதாக தோன்றியது. எனவே அவள் அவசரமாக தனக்கு தெரிந்த சகல விஷயங்களையும், தனது அனுபவத்தால் கண்டறிந்த சகல எண்ணங்களையும் அவர்களுக்கு சொல்லி தீர்த்துவிட எண்ணினாள். அந்த எண்ணங்கள் அவளது இதயத்தின் அடியாளத்திலிருந்து லாவகமாக பிறந்தது. கவிதா சுரூபமாக இசைத்து கொண்டு வெளியேறியது. ஆனால் அந்த கவிதையை தன்னால் பாடிக்காட்ட முடியவில்லையே என்ற வேதனை அவளது குரல் நடுநடுங்கி உடைத்து கரகரத்தொலித்தது. தனது ஆத்மாவை விற்றுவிட்டாத ஒரு தொழிலாளியின் நேர்மை நிறைந்த பேச்சுதான் என் மகனின் பேச்சு. நேர்மையான வாசகம். அந்த வாசகத்தின் தைரியத்தை கொண்டே நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். ஒரு இளைஞனது 2 கண்களும் அவளை பயத்தோடும் வியப்போடும் பார்த்து கொண்டே இருந்தது. யாரோ அவளது மார்பில் தாக்கினார்கள். அவள் பெஞ்சின் மீது விழுந்தாள். ஜனக்கூட்டத்திற்கு மேலாக போலீஸ்காரர்களின் கழுத்தை பிடித்து தள்ளிக்கொண்டு தொப்பிகளை பிடுங்கி எறிந்து கொண்டு அவர்கள் முன்னேறி வந்தார்கள். தாயின் கண்களில் எல்லாமே இருண்டு மங்கி தோன்றியது. அவள் தனது ஆயாசத்தை உள்ளடக்கி வென்று கொண்டே தனது தொண்டையில் மிஞ்சி நின்ற சக்தியோடு உரத்து கத்த முனைந்தாள். ஜனங்களே, ஒன்று திரளுங்கள். ஓரணியில்
பலத்த மாபெரும் சக்தியாக திரண்டு நில்லுங்கள். ஒரு போலீஸ்காரன் தனது கொழுத்த பெரும் கையினால் அவளது கழுத்தை எட்டி பிடித்துலுக்கினான். வாய மூடு. அவளது தலை சுவரில் மோதியது. ஒரு கண நேரம் அவளது இதயத்தில் பயம் சூழ்ந்தது. ஆனால் மறுகணமே அந்த பயம் நீங்கி ஒரு ஜோதி வெள்ளம் பொங்கி எழுந்தது. அந்த இருளை அப்பால் துரத்தி இழுத்தது. போ போ என சொன்னான் அந்த போலீஸ்காரன். எதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையை விட எதுவும் கொடுமையானதே இருக்க போறது இல்லை. வாய மூடுன்னு நான் சொல்றேன். வாய மூடு. அந்த போலீஸ்காரன் அவள் கையை பிடித்து பிடிக்கென இழுத்தான். இன்னொரு போலீஸ்காரன் அவளது மற்றொரு கையை பிடித்து இருவருமாக அவளை இழுத்துச் சென்றனர். உங்களோட இதயத்தையே தின்னுட்டு இருக்கிற அந்த கசப்பை விட, தினம் தினம் உங்க நெஞ்சையே சுவைச்சு கடிக்கிற கொடுமையை விட அந்த உளவாளி அவளை நோக்கி ஓடி வந்தான். தனது முஷ்டியை அவளது முகத்துக்கு நேராக உயர்த்தி காட்டி கத்தினான். ஏ நாய, வாய மூடு. அவளது கண்கள் அகன்று விரிந்து பிரகாசித்தது. அவளது தாடை துடிதுடித்தது. வழுக்கலான கல்தரையின் மீது காலை பலமாக ஊன்றி நின்று கொண்டு மேலும் கத்தினான். அவங்க மறுபிறவி எடுத்திய ஆன்மாவை கொல்லவே முடியாது. ஏ நாய. அந்த உளவாளி அவளது முகத்தில் ஓங்கி அறைந்தான். வேணும் அந்த கிழவிக்கு. யாரோ விருப்போடு கத்தினார்கள். ஒரே கணத்தில் சிவப்பாகவும் கருப்பாகவும் ஏதோ ஒன்றால் அவள் கண்கள் இருண்டது. இரத்தத்தின் உப்பு கரிக்கும் ருசி அவள் வாயில் தட்டுப்பட்டது. அவளை சுற்றிலும் எழுந்த ஆவேச குரல்கள். தாய் மீண்டும் உணர்ச்சி பொங்க விழிப்புற்றாள். அவளை தொடாத. வாங்கடா பையங்களா. டேய் போக்கரி, உன்னத்தான். அவனை உதடா. அவங்க நம்ம அறிவை ரத்தமாக்க முடியாது. அவர்கள் அவளை பின்னால் இருந்து கழுத்தில் கை வைத்து தள்ளினார்கள். அவளது தலையிலும் தோளிலும் மறைந்தார்கள். கூச்சலும் கும்மாளமும் அலறலும் விசிலும் சத்தமும் ஒன்றோடு ஒன்று குழம்பி ஒலித்தது. குழப்பத்தில் அவள் கண் முன்னால் பளிச்சிட்டு தோன்றிய எல்லாம் சுழல ஆரம்பித்தது. அந்த கூக்குரல்கள் அவள் காதை செவிடுபட செய்தது. அவளது தொண்டை அடைத்தது, திணறியது. அவளது கால்களுக்கு அடியில் இருந்த நிலம் நழுவி இறங்கியது. அவள் கால்கள் தள்ளாடியது. உடம்பு வேதனையில் குத்தல் உணர்ச்சியால் பழுவேறி உழலாடியது. ஆதரவற்று தடுமாறியது. என்றாலும் அவளது கண்கள் மட்டும் தனது பிரகாசத்தை இழக்கவே இல்லை. அந்த கண்கள் மற்ற கண்களை, நெருப்பாக கனன்றெறியும் கண்களை, தனக்கு பழக்கமான துணிவாற்றலின் ஜோதியோடு ஒளி செய்யும் கண்களை, தனது இதயத்திற்கு மிகவும் அருமையாக தோன்றிய கண்களை கண்டுகளித்தது. அவள்கள் அவளை வாசல் புறமாக தள்ளிச் சென்றார்கள். அவள் ஒரு கையை பிடுங்கி விடுவித்து கதவின் கைப்பிடியை எட்டி பிடித்தாள். இரத்த சமுத்திரமே திரண்டு வந்தாலும் சத்தியத்தை அழிக்க முடியாது. அவள் கையில் பட்டன அறைந்தார்கள். ஏய் முட்டாள்களே, நீங்க வீணா எங்களோட பழியைத்தான் தேடிக்கிறீங்க. உங்களோட கொடுமையெல்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது எல்லாம் உங்க தலையில தான் விடிய போகுது. ஒரு போலீஸ்காரன் அவளது தொண்டையை பிடித்தான். அவளது குரல் விலையை நெடித்தான். ஏ அதிர்ஷ்டங்கட்ட பிறவிகளே, அவ திணறினாள். யாரோ ஒருத்தர் உரத்த தேம்பலால் அதற்கு பதிலளித்தார்கள். தோழர்களே, தாயை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. தாய் அவங்க செஞ்ச வேலையை நிறுத்தல. நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. களத்தில் இறங்கி வேலை செய்ய தயாராகும். நன்றி தோழர்களே. ஓகே, அகைன் பேசுறீங்களா? க்ளோஸ் பண்ணலாமா? அவ்வளவுதான். தாய் நாவல் முடிஞ்சு. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா மேல வாங்க, சொல்லுங்க. இல்ல அப்படின்னா ரூம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி தோழர்களே. தாய் நாவல் முடிஞ்சது. நாளைக்கு புக் டே. நாளைக்கு வாசிப்பில்லை. புதன்கிழமையிலிருந்து மீண்டும் உங்களை அடுத்து ஒரு அருமையான ஒரு நாவலோடு சந்திக்கிறேன். நாவல் இல்ல, அருமையான புத்தகத்தோடு சந்திக்கிறேன். 3, 2, 1, 0. நன்றி தோழர்களே.